பல பேர் உங்களுக்கு லீடரா ஆவட்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் குட். நீங்க பாப்பீங்க சார்? பார்ப்பேன். அது இப்ப நான் என்ன வெயிட் பண்றேன்னா அது எப்போ பேன் பண்ண ஒரு போக்கு பார்த்தா இந்த வாட்டி சீசன் ஃபேமிலிலாம் இதுக்கு மேல பார்க்க முடியாம வேர்ட்ஸ் இதுல வந்து ஒரு அவேர்னஸ் கூட வேணும். ஸ்பான்சர் பண்றாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும் எது என்ன மாதிரி ஸ்பான்சர் பண்றாங்க. ஆமா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேடா போகுது. லைக் அவங்களுக்கே தெரியுது. நீங்க பாருங்க அவங்க டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் கெட்டிங் வர்ஸ். சொன்னேன் இட்ஸ் கொரஸ்பாண்டிங். நம்ம என்ன நீங்க என்ன பேச போனா கொரஸ்பாண்டிங்கா இருக்கு. அவங்க வந்து ப்ராஜெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க உள்ளுக்கு, செய்யுங்கடா செய்யுங்கடா. ஆனா யாருமே ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வீணா ஆக்குறாங்க. எவ்வளவு நல்லா ரீச் கிடைக்கும். இது வந்து போனவங்க எவ்வளவு பேர் நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க இன்னைக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம்ல இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுறது. சோ வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன மாதிரி? இப்போ நீங்களும் ஒரு கம்பெனி ரன் பண்ணி, நானும் ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க லீடரா இருக்க விரும்புறீங்களா இல்ல பாஸா இருக்க? ஓகே, என்னோட முத பாத்தீங்கன்னாக்கா பாஸ் ஆவறதுக்கோ இல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கோ எனக்கு தைரியமே இல்லை. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு பயம், ஒரு அச்சம். ஏன்னாக்கா இது ஃபேமிலியா நாங்க செஞ்சுட்டு வந்த ஒரு பிசினஸ் இருந்துச்சு. நான் பார்த்தேன் எங்க அப்பா அம்மா செய்யறப்பயே வந்துட்டு இந்த கிரெடிட் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப கிரெடிட்டர்ஸ் வந்துட்டு காசு வராத வாசி நான் பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு லாஸ்ட் வருதுன்னு அது எனக்கு வேண்டவே வேண்டான் இருந்தேன். ஆனா அப்பதான் அன்னைக்கு பேசின மாதிரி பிளட்ல ஓடுதுன்றது அது இழுத்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு ப்ரிஃபர் என்னதுனாக்கா ஒரு லீடரா, அதாவது பாஸா இருக்க வேண்டாம், ஒரு தலைவரா ஒரு லீடரா இருக்கிறது நல்லது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தச்சுட் இது வரைக்கும் நான் போன இடத்துல எல்லாம் வந்துட்டு என் கூட வேலை செய்யறவங்க அது மாதிரி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணனாக்கா நான் ஸ்டாஃப்னு சொல்ல மாட்டேன், என்னோட டீம் மெம்பர்னு சொல்லி தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அப்ப டீம் மெம்பர் யாருங்கனாக்கா மை டீம், என்னோட கலீக் அப்படிதான் சொல்லுவேன் நான். இது வந்துட்டு நானே இது வந்துட்டு நான் அது சொல்லணுன்றதுக்காக சொன்னதில்லை. எனக்கு வந்து என் கூட இருக்கீங்க, என் கூட சேர்ந்து வேலை செய்றீங்க, நீங்க எனக்காக வேலை செய்யல, அந்த மாதிரி தான் நான் யோசிச்சு செஞ்சிருப்ப. அது ஒரு கட்டத்துல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் இன்ன வரைக்கும் உங்க கூட டச்ல இருக்கேன், உங்க கூட நானும் சேர்ந்து நிறைய விஷயம் செய்யறேன்னா அதுக்கு என்ன தெரியுமா சார் காரணம்? நீங்க மட்டும்தான் இவ்வளவு கம்பெனில வேலை செஞ்சப்போ என்ன டீம்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஸ்டாஃப்னு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நாங்க அது கேட்கறப்ப எனக்கே அது மகிழ்ச்சியா இருந்துச்சு. இட்ஸ் வெரி ஒரு நல்ல லீடருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது. உண்மையிலே இட்ஸ் வெரி குட் டேர்ம். நம்ம சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் பாய்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி டு ஸ்டாஃப். எஸ்பெஷலி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப பேர் ரொம்ப பீப்புள் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஜென்ரலா ரொம்ப சென்சிட்டிவ், எஸ்பெஷலி த யங்கர் ஜெனரேஷன்ஸ் ஆர் இன்டியூன். அவங்க எனக்கு கொஞ்சம் இன்டியூனா இருக்கும். நம்ம சிலப்பா ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது பாருங்க அவங்க கிட்ட. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ் தட் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க டீம்னு. ஆனா நான் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னா, நான் வந்து ஐ டென் டு கால் தேம் பை தியர் நேம். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி சேரா ஷீஸ் வித் மீ, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ எனக்கு கேட்டீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஒரு லீடரா இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஐ லைக் டு ட்ரா லைன், ஒரு லைன் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஐ அம் ஸ்டில் யுவர் பாஸ். எஸ், அந்த இது வந்து அந்த பவுண்டரிஸ் அவங்க செட் பண்ணலனாக்கா அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. கன்ஃபியூஷன் வரும். பிகாஸ் இது வந்து நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல வந்து நான் கத்துக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர்ல வந்து நான் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். எல்லா ஸ்டாஃப் கூடயும் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். இன்ஃபேக்ட் நாங்க க்ளோஸ் பண்ண கடை ஒன்னா சாப்பிட்டு போவோம், ஒன்னா படம் பார்க்க போவோம், ஒன்னா லேப்பா பண்ணுவோம், நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்னா ஷேர் பண்ணி பேசுவோம். அதுல தான் நான் வந்து என்ன கவனிச்சேன்னா, நாட் எவ்ரிபடிஸ் இன்டென்ஷன் வந்து இஸ் ரைட். அவங்க பழகுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சோ அதுலதான் நான் கத்துக்கிட்டேன். நம்ம ரொம்ப ஓவரா க்ளோஸா இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப டிஸ்டன்டாவும் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட இருந்து. we need to know what's going on. ஆனா ரொம்ப உண்மை. so that was my mistake when I first முதல் பிசினஸ். I mean we bound to all make mistakes. மிஸ்டேக்ஸ் செஞ்சுதான் நம்ம கத்துக்க முடியும். இன்னைக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு பிசினஸ் ரன் பண்றோம்னா is because of the mistakes we made. So I would agree it's good to be a leader, but எனக்கு வந்து I know when to be a leader, when to be a boss. Agree. என்னோட லைன்.
எனக்கு வந்து லைக் நம்ம ரொம்ப க்ளோஸா பண்ணனா என்ன அவங்க ரொம்ப பர்சனலா ஆரம்பிச்சிருவாங்க. ஐ டோன்ட் லைக் when they bring their personal problem to work. அவங்க ஒர்க் வரும்போது பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ இதெல்லாம் வந்து நீங்க ஆஃபீஸ்ல பேசக்கூடாது. அதுவும் அவுட் சைட் ஆஃப் தி ஆஃபீஸ். எஸ் யூ கம் இன், உள்ளுக்கு வந்த கார்டை எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வாங்க. எஸ் ஏன்னா இங்க நம்மள நம்பி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்ஸ்க்கு. ஆமா ஆமா. சோ திஸ் இஸ் மீ. சோ இப்போ ஒரு லீடரா இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க யூ லைக் டு பி அ லீடர். டு யூ நீங்களும் இறங்கி செய்வீங்களா அந்த வேலை? இப்போ ப்ராஜெக்ட் வருது, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வருது, ஹவு மச் உங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்? இல்லைன்னா நம்பி அப்படியே கொடுத்துருவீங்களா உங்க டீமுக்கு? முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு ஷோ தேம் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும்னு முதல்ல நம்ம காட்டி ஆகணும். ஓகே. ஏன்னாக்கா அது அவங்களுக்கு வந்துட்டு புதுசா இருக்கிறப்ப அவங்க தெரியாது. அன்லெஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்பி கொடுத்துருவேன் நான். அப்படி ஓகே. இல்லைன்றப்ப இறங்கி செய்யறது அதுவும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தப்பு தான். ஃபுல்லா நம்ம இறங்கி செய்யறப்ப அது அவங்க வந்துட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அவங்க வந்து அவங்களோட இன்ஃபேக்ட் நான் இப்படி யோசிப்பேன்னா, அவங்களோட திறமை வந்து வெளியே கூட்டிட்டு எடுத்து வர்றதுக்கு நம்மளே ஒரு தடங்கல் போடுற மாதிரி இருக்கும். ஆமா ஐ ப்ரிஃபர் டு விட்டுருவேன், அந்த ப்ராஜெக்ட் விட்டுருவேன். அன்லெஸ் இட்ஸ் சம்திங் வெரி பிக், என்னோட ஆமா லாட் ஆஃப் ஆமா என்னோட இஸ் டிஃப்ரெண்ட். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நான் விட்டுருவேன். ஆனா அவர் சூப்பர்வைஸ், நான் போய் பாப்பேன், செக் பண்ணுவேன். ஓகே வாங்க செய்றீங்களா, ஓகே ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, இப்படி போகுது, ஆட்ஸ் இப்படி ரன் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் வி வில் சூப்பர்வைஸ். அவனு சி நீங்க கிரியேட்டிவா எப்படி செய்றீங்க. ஏன்னா என்னோட இப்போ உள்ள பிசினஸ், நான் என்னோட பிசினஸ் வந்து ஐ எம் ஹையரிங் லாட் ஆஃப் இன்டென்ஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப இன்டென்ஸ் தான் ஹையர் பண்ணுவேன். ஓகே 6 மந்த்ஸ்க்கு இன்டென்ஸ் ஆகும். ஃபுல் டைம் ஸ்டாஃப் 2 பேர் இருக்காங்க, பட் எனக்கு இன்டென்ஸும் இருக்காங்க. மோஸ்ட்லி இன்டென்ஸ் தான். எனக்கு ஏன் இன்டென்ஸ்ல ஒர்க் பண்ண பிடிக்கும்னா, பிகாஸ் அந்த யங் மைண்ட் செட் எடுத்து வருவாங்க தெரியுமா பிசினஸ்க்கு. ஃப்ரெஷ், அந்த அன்டேப்டான தாட்ஸ் எல்லாம் எடுத்து வருவாங்க உள்ளது. இன்னும் பொல்யூட்டட் ஆவாத தாட்ஸ் எடுத்து வருவாங்க உங்களுக்கு. சாரி சார், கரெக்ட் எனக்கு வேலை எஸ் எஸ் கரெக்ட். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காரவாசி அவங்களோட திங்கிங்லாம் புதுசா எக்ஸாக்ட்லி. புதுசா இருக்கும். சோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு. நம்மளே we will learn something, because நம்ம படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷமாச்சு. சோ இவங்கலாம் இப்பதான் வராங்க. சம்டைம்ஸ் இவங்க எடுத்து வர ஐடியாஸ் வந்து அவங்க வந்து இப்ப சொல்லுவாங்க, "சிஸ்டர் நம்ம இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம், இந்த ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே." அழகா இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ் டு டு சி வாட் தே டு. சோ நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ ஐ அதான் சொல்றேன், ஐ லைக் டு கிவ் தேம் ரூம் டு ஷைன். நீங்க ஷைன் பண்ணுங்க. நீங்க ஷைன் பண்ணீங்க, இதான் உங்களோட பிளாட்ஃபார்ம் ஷைன் பண்றதுக்கு. பிஃபோர் யூ ஆக்சுவலி கோ டு த ஒர்க்கிங் வேர்ல்ட் போறதுக்கு முன்னாடி இதான் உங்க பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க பயன்படுத்திங்க, எவ்வளவு பயன்படுத்த முடியும் பயன்படுத்திங்க. எஸ் கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ அவங்க ஷேர் பண்றதுலாம் நமக்கு புதுசா இருக்கு. இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம நிறைய அங்கே போய் நான் பேசிக்கலாம் இருக்கிறது தான். பட் எனக்கு கேமரா முன்னுக்கு ரொம்ப நேரம் பேசுனாக்கா ஒரு ஓகே டைம் எடுக்கும் வராது. ஆனால் நான் அவங்க டக்கு டக்குன்னு செய்ய முடியுது, அவங்களால ஒரு லைவ் செய்ய முடியுது. அந்த கேமரா ஃபியர்ன்றதுலாம் இல்லை. ஸோ அவங்க என்ன கேட்டிங்கனாக்கா இன்னோவேட்டிவ். எஸ் எஸ் வெரி இனோவேட்டிவ். அண்ட் ஸோ நம்ம வந்து அவங்க கிட்ட கத்துக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. சில இல்லை பேர் ஈகோல, நான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட போய் கத்துக்கணும், எனக்கு என்ன தலைவிதியா, நான் உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். பட் when you tend to diversify your thoughts, நீங்க ஓப்பன் பண்ணி உட்காந்து அவங்களோட கொலெக்டிவ் தாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல். உண்மையிலே சொல்றேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளே மிஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாம. எஸ் வெரி ட்ரூ அக்ரி. ஸோ ஸோ நார்மலா வந்து when you execute a project, what sort of methods do you use? நீங்க ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான பிசினஸான ஆளா, இல்ல நீங்க கொஞ்சம் இனோவேட்டிவா யோசிப்பீங்களா? Do you tend to try something new often, or you try to stick to ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல, நம்ம இப்படிதான் செய்யணும்னா இப்படிதான், இல்ல டேப் பண்ணி மாத்துவீங்க? டேப் பண்ணி மாற்றிடும். பிரேக் த ரூல்ஸ் தான். பிரேக் த ரூல்ஸ் தான். Is that? எஸ் as long கிளையனுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு. ஆமா ஆமா. சோ வந்து ஓகே, when we talk about breaking the rules in business, when we talk about tapping and tap, there's a lot of cons that come with it. நிறைய கெட்டதும் இருக்கும் அதுல. இப்போ உதாரணத்துக்கு வந்து let's talk about how TikTok came in and took over the entire marketing side of business. முன்ன வந்து ரொம்ப நம்ம சோஷியல் மீடியா தான் டிபெண்டன்டா இருந்தோம். அப்புறம் டிக்டாக் வந்த வேற, டிக்டாக் took over everything. அந்த ஐ திங்க் இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்து டிக்டாக் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ வாட் த பிசினஸ் இஸ். ஸோ ஆனா வித் தட் டீம் நிறைய கேஆஸும் வந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்துச்சு. யூ ஹவு டு யூ ஹேண்டில் இங்க வந்து லைன் ட்ரா பண்ணுவீங்க பிட்வீன்
how much should I put outside என்னோட பிசினஸ் பத்தி எவ்வளவு நான் வெளியே அனுப்புறது, how much should I talk about my business online and how much should I keep it சைட்ல, எவ்வளவு டிஃபரன்ஸ் பண்ணீங்க? ஓகே, இப்போ என்னோட இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட மோட்டோ மார்க்கெட்டிங்கில், ஸோ என்னோட வந்து பேஸ்ட் ஆன் ரிஃபரல் தான் என்னோட வருது. ஐவ் ட்ரைட், நான் நீங்கள் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு பார்த்துருக்கேன். நான் ஈவன் சோஷியல் மீடியா இதெல்லாம் போடுறப்ப வி டென் டு கெட் லீட்ஸ் கூட வரும், ஆனால் அந்த அளவுக்கு வராது. அப்போ அதை வந்துட்டு செய்யக்கூடாதுன்றது கிடையாது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் ரதர் தென் ஹார்ட் செல் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் நான். இதுனா என்ன தெரியுமா, அப்படின்னா என்ன தெரியுமான்றப்ப அது நிறைய பேர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலதான் எனக்கு புரிஞ்சிச்சு அதோட நீச் வந்துட்டு யூ டேன் டு ஷேர் இன்ஃபர்மேஷன்னா அது ரீச் கூட இருக்கு. நீங்க அந்த ஹார்ட் செல் பண்றப்ப அது அங்க நடக்காது, பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது இது சேல்ஸ் தான் செய்யறாங்கன்றதுன்னு. ரெண்டாவது என்னதுனாக்கா டீம் டிபெண்ட் பண்றப்ப அந்த டீம் மெம்பருக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் இல்லைன்னா அங்க ஃபெயில் ஆயிருது. ஓகே, இப்போ நம்ம என்னன்னாக்கா நிறைய பேர் டிசைனர்ஸ் இப்போ இருக்காங்களே, நிறைய டிசைனர்ஸ் நம்ம எடுக்கிறப்ப கூட என்ன பிரச்சனைனாக்கா தே ஆர் குட் இன் டிசைனிங் பட் தே ஆர் நாட் குட் இன் மார்க்கெட்டிங். ஓகே, அப்போ அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் எங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேது. கலர் என்ன எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு பிராண்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம்னாக்கா, எந்த மேல டைட்டில் எப்படி என்ன இதுல இருக்கணும், என்ன வந்துட்டு இந்த சிடிஏ இந்த கால் டு ஆக்ஷன் எவ்வளவு முக்கியம் ஒரு விஷயத்துக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம எடுக்கேட் பண்ணாம நீ போய் இறங்கி செய்யன்ற விடுறப்ப வந்துட்டு அது நமக்கு 2-3 வாட்டி அது ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ நமக்கு டைம் கன்சியூம் ஆகுது. அப்போ ஓகே, அப்போ நான் கரெக்டாக பிளான் பண்ணல உன்னை வச்சு. ஐ ஷுட் ஹவ் தாட், ஐ ஷுட் ஹவ் லைக் எக்ஸ்பிளைன் டு யூ எனக்கு இது வேணும் இது வேணும்னு. அது ஒரு 2-3 தடவை நம்ம அங்கே சொன்னாதான் அது அவங்களுக்கு புரியுது. நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் அவங்க வந்துட்டு இப்படி செஞ்சிருவாங்கன்னு. அது அவங்க தப்பு கிடையாது, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் கிடையாது. எக்ஸாக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட லேக்கிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஆனா அவங்களுக்கு நல்ல விஷன் இருக்கு, இது நான் எப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அப்ப நம்ம கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ண வேண்டியதா இருக்குது. விட்டு கொடுத்து தான் போகணும். இப்ப அவங்களோட ஐடியாவை நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா நம்ம கொடுக்குற ஐடியாவை அவங்களும் எடுத்துக்கிறப்ப 50-50 சேர்ந்து செஞ்சாதான் ஒரு சக்சஸ் பார்க்க முடியும். நான் சொல்றத நீ கேளுன்னு ஆரம்பிச்சோம்னா இந்த ஒரு சீசனுக்கு நடக்காது. ஆக்சுவலி முன்ன நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஜாப், நான் ப்ரொஃபஷனல், ஐ மீன் ஸ்கூல் டைம்ல பண்ண வேலை அதெல்லாம் பத்தி பேச வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஜாப் வந்து என்னோட பாஸ் சொல்றதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் நீ செய்யணும், நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நீ அதுக்கு மேல செய்யாத, நான் உனக்கு 10 வழிக்கு சம்பளம் கொடுக்குறேன், 10 வழிக்கு வேலை செஞ்சுட்டு போ, 20 வேலை செஞ்சு போ அதுன்னு சொல்லுவாங்க. பட் நவ் இப்போ ஜெனரேஷன் சம்திங் தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது, அவங்களே இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் themselves to be put out there. அங்க வந்து அவங்களுக்கு தெரியணும். அவங்க வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து எனக்கு என்ன பிடிக்கும், சார் இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுங்க, நான் செய்யறேன், ஐ வில் டேக் த கிரெடிட் ஃபார் இட். பிகாஸ் ஓகே, நம்ம என்ன யோசிப்போம், கம்பெனி நம்ம கம்பெனி, நான் உனக்கு சம்பளம் பண்ணி நீ ஏன் கிரெடிட் எடுக்கணும்னு நம்ம யோசிக்கலாம். பட் அவன் வளர்ந்தா என் கம்பெனிக்கு நல்லது. பார்ட் ஆஃப் மை கம்பெனி, அவன் என் கம்பெனி தான். சோ ஓன் பிராண்ட் நீ ஏத்திக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் as long as you are with me, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நீ இவ்வளவு வேணா உன் பிராண்ட் ஏத்திக்கோ, அது எனக்கு பிரச்சனை. இவென்ச்சுவலி தே வில் லீவ், கண்டிப்பா ஒரு நாள் போவாங்க. எல்லாமே இப்போ உள்ள சீசனுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் 10-15 வருஷம் வேலை செய்வாங்க ஒரு கம்பெனில. அதெல்லாம் முன்ன. இப்போ மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க, அதோட அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. அதே கூட தானே 5 இயர்ஸ். ஆனா அந்த அந்த டைம்ல வந்து அவங்க பிராண்ட் வந்து பிக் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு தான் ஒரு பெனிஃபிட். And I don't mind giving the credit. அவங்களுக்கு நீ எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு லாபம் வந்தா போதும். நம்மளுக்கு இன்னைக்கு இந்தியால இருந்து வியூவர்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் குணசேகரன் இப்பதான் ஹாய் ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் தமிழ்நாடுன்னு அனுப்பியிருக்காரு ஃபேஸ்புக்ல. வணக்கம் மிஸ்டர் குணசேகரன், கோயம்புத்தூர் இருந்து பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு டைம் டிஃபரன்ஸ் நம்மளும் பேசுறது அவங்கள உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஓ வெரி குட் வெரி குட். ஃபேஸ்புக்ல வந்திருக்காங்க, ஃபேஸ்புக்ல கமெண்ட் வந்திருக்கு. சூப்பர். சோ இன்னைக்குள்ள டாபிக் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரீச் பண்ணலாம். சரி, ஒரு 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 ஜோக்குக்கு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஒரு ஃபெயில்டான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்களேன். ஒரு உதாரணம், ஒரு சினிமால இருந்து ஒரு உதாரணம் ஃபெயில்டான சினிமா. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த டாபிக் வந்துட்டு எடுத்தப்பே நான் யோசிச்சது என்னன்னாக்கா நிறைய சினிமா வச்சு ரிலேட் பண்ணலான்னு. ஏன்னா அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பாக்குறது தானே அது. ஆனா ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிடலாம், நம்ம எந்த ஹீரோ நம்ம யாருமே வந்து புண்பட்டாமல் பேசிட்டு இருக்கோம், இது வெறும் கற்பனைங்க தான்.
சோ இது யாரோ மனசு புண்பட்டது மாதிரி நம்ம பேசினா மன்னித்துக் கொள்ளுங்கள். எஸ் இந்த அரசன் படத்துல சொல்ற மாதிரி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது டிஸ்க்ளைமர் போட்டுருங்க தயவு செஞ்சு. ஆமா, இது வந்துட்டு டிஸ்க்ளைமர். ஷேரிங்காக மட்டும்தான். ஷேரிங்காக ஓகே. மட்டும்தான். நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும். நம்மளுக்கு எல்லா ஹீரோவும் பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவை பத்தி நான் இப்ப பேச போறேன் நான். ஓகே, சொல்லுங்க சார். ஓகே, அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பேசணும்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்றதுல இருந்து அதை கண்டிப்பா அது முடிக்கிற வரைக்கும் வந்து அந்த பிளானிங், அதான் ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணி அதை முடிக்கணும். அப்போ அதை மேனேஜ் பண்றதுன்னா டைம்ல இருந்து, எனர்ஜில இருந்து, மணி, எல்லாமே அடங்குனது தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னா அதை பக்காவா பிளான் பண்ணணும். எத்தனை மேன் பவர் அங்க இருக்கணும், எவ்வளவு ம். பேர் அங்க சாட்டிஸ்ஃபை ஆகவே போறாங்கன்ற இந்த கோல் அங்க தெரியணும். இதனால என்ன நன்மை என்ன தீமை, கண்டிப்பா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அப்ப அதை எப்படி கண்டிப்பா. ஓவர் கம் பண்ண போறோம், இதெல்லாமே ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. இதெல்லாமே செய்யறதெல்லாம் போக, அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு படத்துல நான் பார்க்க போனப்ப என்னன்னாக்கா, ஒருத்தர் சண்டைக்கு போவாரு. அவர் வந்துட்டு நம்ம தலைவர், கருப்பு ஓகே. சூட் போட்டு ஓகே. பாடி எல்லாம் செக்காம வச்சுட்டு பாண்டியன் படத்துல வந்துட்டு ஜம்முன்னு போய் இறங்குவாரு சண்டை போடுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆனா அங்க என்ன பெரிய சொதப்பல்னாக்கா, சுடுறதுக்கு எல்லாமே ரெடியா இருப்பாங்க, அவரு குண்டோட தான் போயிருப்பாரு. குண்டு, அதாவது வெஸ்ட்ல மாட்டிக்கிட்டு. இப்ப இங்க யார் பிளானிங் தப்புன்னு எனக்கு தெரியல. சுட்ட ஐயோ, வேகத்துல வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? முடிச்சு தலைவர், அவ்வளவுதான். அப்ப என் தலைவரை முத கட்டுவே போட்டிருப்பீங்க. சோ ஆனா இதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த ம் ப்ரோஜெக்டே ஒரு காப்பி பண்ண ப்ரோஜெக்ட். அதுலயே மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இந்த சீன் வந்து கொமாண்டோ படத்துல ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் இந்த தப்பு ஏற்கனவே பண்ணிட்டாரு, பாம்பு வெஸ்ட்ல சொல்றது. அந்த சீன், இந்த சுட்ட சீன் தான் பாண்டியன். அப்ப கூட பாருங்க. சோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அது பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது. சரியான ஃபெயிலியர். ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் தெரிஞ்சுதான் பண்ணலாம்னு இருந்தாங்க, அதுலயும் ஃபெயிலியர். அது வந்து நம்ம சரி, ஓகே, நம்ம இது ஜோக்ஸ் அசைட். நீங்க Yeah. வந்து ஒரு இப்ப நிறைய பேர் வந்து, நான் இன்ஃபேக்ட் நான் கூட வந்து ஆளுங்களோட ஃபெயில்டான ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்றேன், நான் செஞ்சிருக்கேன். மத்த கிளைண்ட்ஸ் கிட்ட ஃபெயிலியரா இருந்த மத்த கம்பெனிஸ் நான் எடுத்து செஞ்சிருக்கேன். பட் நான் முழுக்க முழுக்க மாத்துவேன். ஐ மீன் நாட் டு சே 100% சேஞ்சஸ், நம்ம தேவைப்படுத்தி மாத்தி தான் ஆகணும். பிகாஸ் ஏற்கனவே ஃபெயில் ஆகணும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம திருப்பி ரீரன் பண்ண நோ பாயிண்ட். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு ஒரு கிளையன் இருந்தது முன்ன. அவங்க வந்து ஒரு கம்பெனி கிட்ட வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ம் அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்சக்சஸ்ஃபுல்லி ரன். அந்த ஆட்ஸ் வந்து வாஸ் நாட் வெரி சக்சஸ்ஃபுல். மெயின் ரீசனே என்னன்னா, அவங்களோட பேஜுக்கே அவ்வளவு ஒரு சப்போர்ட்டே இல்லை. நான் தொடர்ந்து பார்த்ததை விட அவங்க பேஜுக்கே 100 லைக்ஸ் தான் இருக்கு. ம் So an algorithm, although the algorithm will push the thing to public push பண்ணாலும், ம்ஹும். மொத கட்டம் வந்து உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல உள்ள பப்ளிக்கு அந்த லைக் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் உள்ள பப்ளிக் தான் முதல் புஷ் பண்ணுவாங்க algorithm. So Yes. வெறும் 100 லைக்ஸ் வச்சுக்கிட்டு how far can that ad go? அந்த ad எவ்வளவு தூரமும் போகாது. Yes. So நான் வந்து என்ன சொன்னேன் அவங்க கிட்ட, முதல்ல நம்ம லைக்ஸ் ஏத்திக்கலாம். Correct. லைக்ஸ் ஏத்திட்டு then we run the ads. Of ம் course, the charges will be different. நம்ம ஏன்னா முதல்ல லைக்ஸ் தான் ஏத்துக்கணும். We have to get organic likes. இது வந்து பாட்ஸ் Yes. கிடையாது. ஆர்கானிக் Yes. லைக்ஸ் தான் ஏத்திட்டா then we run this. So ஃபெயிலான ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்து செஞ்சிருக்கோம். பட் ம் ஆஃப்கோர்ஸ் யூ நீட் டு சேஞ்சஸ். ஏன்னா என்கிட்ட வரும்போது அவங்க அதே மாடல்ல தான் வந்தாங்க. நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், எங்க ஆட்ஸ் ரன் பண்ணுங்க, இவ்வளவு பேர் ரீச் பண்ணணும். சரி, ரீச் பண்ணிடுறோம், பிரச்சனை இல்ல. Facebookல காமிக்கிற நம்பர்ஸ் வந்து 4000 சொல்றீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு 4000 people has viewed this. கன்ஃபார்மா அவங்க 4000 பேர் வந்து டோட்டலா 100% வியூ பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ம் கிளான்ஸ் நினைச்சு போயிருக்கோம் அது. ம் அது கூட ஒன் வியூன்னு ஆகும். சோ நான் Correct. எக்ஸ்பிளைன் பண்ணி we have to make the changes. நிறைய சேஞ்சஸ் செய்யணும் சார். ஸோ உங்களுக்கு ஓகேனா ஐ வில் பி சார்ஜிங் யூ எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி பேசிட்டு மாத்திட்டு தான் நம்ம செஞ்சோம். பட் Yes. யூஸ் டு டு மீன் ஃபெயில்டான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து. ஸோ அதே தான் நீங்க சொன்னீங்க, நம்ம தலைவர் பண்ண தப்பு வந்து அடுத்த படம் யாராச்சும் திருப்பி அந்த சீனை காப்பி பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா அந்த பாம்பு பண்றாதீங்க. ஆமா. ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு அந்த ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறதுன்றது எனக்கே நடந்திருக்கு. நான் செஞ்சதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு மிஸ்டேக் ஆகி தப்பு பண்ணியிருக்கேன் நான். எல்லாமே ஓகே. கத்துக்கிறது தானே. பட் நான் அது கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், இது என்னோட தப்பு, நான் ஒத்துக்கிறேன், அதை கரெக்ட் பண்ணிடுறேன், நான் ரெக்டிஃபை பண்றேன்னு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஃபெயில் எக்ஸாக்ட்லி. ஆயிடுச்சு அப்படியே விட்டுட்டு கலந்துக்க கூடாது. ஆமா, ஆமா. ஏன்னா இல்ல, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் வேற. எஸ், ஆஹ் ஏன்னா அவங்க நம்பி கொடுத்துருக்காங்களே அதை. நீ ஸோ அது எனக்கு கொடுத்துருக்காங்க. நடந்திருக்கு, அது செஞ்சு அது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வேணானாக்கா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பட் ஆமா, முடிக்க வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துடணும். அந்த ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அது அது நடந்திருக்கு எனக்கு. ஏன்னாக்கா
பிளான் பண்றது ஒண்ணு, திடீர்னு அவங்க மாத்த சொல்றப்ப நம்ம மாத்தலைனாக்கா நீ ஏன் ஷூல இருந்து யோசிக்கலன்றப்ப சரி ஓகே. ஆனா ம் அந்த ரிஸ்க் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஆமா. டேய், இப்போ நிறைய பேர் என்ன என்ன மைண்ட் செட்ல வருவாங்கன்னா, they think, இப்போ ads பத்தி பேசலாம் கொஞ்சம். ஜஸ்ட் லெட்ஸ் டிவைட் அண்ட் டாக் அபௌட் ads. நான் கொஞ்சம் ads பத்தி பேசலாம்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து ads ரன் பண்றது வந்து they think, it's always good to run sales ads. எனக்கு வந்து I don't like to run sales ads. எனக்கு கேட்டீங்கன்னா, the chances for somebody to click on an ad and buy something is lower than them learning about the product. நான் எப்பவுமே கிளைண்ட்ஸ்ல ஒண்ணுதான் சொல்லுவேன். அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க தேடி வந்து வாங்குவாங்க. எஸ் தட் இஸ் கஸ்டமர்ஸ் மைண்ட் செட். அதான் கஸ்டமரோட மைண்ட் செட். எஸ் ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இங்க இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஆட்ஸ். எஸ் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னு சொல்லி போய் ஆட்ஸ் நம்ம திணிக்க வச்சா சேல்ஸ் ஆட்ஸ் வந்து எப்பவுமே ஐ திங்க் ROI வெரி புவர். சேல்ஸ் ஆட் ஐ டோன்ட் நோ அபௌட் யுவர் சைட். இது என்னோட சைட் நான் பேசுறேன், என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். எஸ் எனக்கு வந்து ஐ பர்சனலி டோன்ட் லைக் டு ரன் சேல்ஸ் ஆட்ஸ். எனக்கு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிசினஸ், அபவுட் ப்ராடக்ட் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையிலே இந்த ப்ராடக்ட் தேவைன்னா நீங்களே தேடி வந்து வாங்குவீங்க. எஸ் That is how I prefer to run ads. What about நீங்க எப்படி ads அப்படி செய்வீங்க? என்னோடது வந்துட்டு நான் ஆட்ஸ் இப்போ பிளாட்ஃபார்ம் பொறுத்து இருக்கு. இப்போ இதே ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு ஈவன் லிங்க்டின்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஆட்ஸ் ரன் பண்ணுவேன். டிக்டாக் போனாக்கா நான் ஆட்ஸ் ரன் பண்ணவே மாட்டேன் நான். நம்மளே Because அதோட algorithm is powerful enough to push. எஸ். ஸோ ஆட்ஸை பார்த்தாலே எனக்கு ரைட்ஸ் இருக்கு புஷ் பண்றதுக்கு மேல. ஆமா அந்த ஆமா ஆட்ஸ்ன்ற வார்த்தை அங்க வந்துருது பாருங்களேன். ஸோ ஆமா அதனால முடிஞ்ச அளவுக்கு கொண்டென்ட் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இன்ட்ராக்டிவாக செய்யறது பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா நார்மல் பூஸ்ட் மாதிரி ரதர் தென் ஹேவிங் சோ மெனி திங்ஸ். அதாவது இப்போ நீங்கள் எல்லோ பேக்குன்றது இது விற்கிறதுக்காக அது ஓகே. ஆனால் சில ஓகே நேரத்தில் போட்டிருப்பாங்க பாருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு, ஆமா அது பூஸ்ட் பண்றப்ப வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு போடுறப்பெல்லாம் அது ஆட்ஸ் நாங்கள் காட்டிடும். ஆமா ஆனால் வெறும் ஆமா ப்ரோமோட் பண்ணீங்கன்னா அது அங்கே வராது. ஆமா ஸோ கரெக்ட் சேஃப். கரெக்ட் ஸோ இது தெரியாம ரொம்ப பேர் ஆட்ஸ் ரன் பண்ற வச்சு அவங்களுக்கு இந்த வியூ போக மாட்டுது. அப்ப எக்ஸாக்ட்லி. இதை நான் சொல்லிடுவேன். ரெண்டாவது என்னதுனாக்கா கண்டிப்பா முகத்தை காட்டி செய்யறதுன்னா அப்புறம் ரொம்ப பேர் பிடிக்கிறது இல்லை. ஆனா ஆமா அட்லீஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்றப்ப நான் இந்த மாதிரி ரொம்ப புஷ் பண்ண இருப்பேன். லைக் ஆர்கானிக்கா போக வைக்கிறதுக்கு. நடக்காத ஒரு பட்சத்துல மட்டும்தான் நான் டிக்டாக் இது பண்ணுவேன். பட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு ஆட்ஸ் ரன் பண்ணி விட்டுருவேன் நான். ஏன்னாக்கா இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ ஷோஸ்லாம் செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே an information. Yeah. எஸ். அந்த அவேர்னஸ் வேணும்னாக்கா இன்ட்ரெஸ்ட் பேஸ்க்கு போகணும், பிஹேவியர் பேஸ்க்கு போக வேண்டியதா இருக்கு, எல்லாத்தையுமே டார்கெட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் Exactly. இல்லாம நம்மளோட 6.5% வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ண முடியாது நம்ம. Exactly. I agree. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம டார்கெட் பண்றது எல்லாமே கிளாங் வேலியில். அதை தவிர தான் நம்ம வந்துட்டு இந்த கொஞ்சம் ஸ்பீல் ஓவர் தான் வந்துட்டு பினாங்கும் ஜொஹோரையும் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஆமா அப்புறம் ஆமா அதுலயே தான் வந்துட்டு ஈப்போவும் நெகிரிசிம்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். மீன் பேராவும் நெகிரிசிம்லாம் செய்வோம். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லி. இது நெசசரி ஃபார் மீ. அப்ப ஒவ்வொரு இதுக்குமே நம்ம பிளான் பண்ண வேண்டியதா வரும். சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் குறைவு தான். அதே பாயிண்ட் என்னதுனாக்கா சேல்ஸ்ன்னு வந்தாலே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இட்ஸ் another சேல்ஸ். எஸ். தே ஆர் ட்ரைங் டு சேல் சம்திங், ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனா அந்த சேல்ஸை நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வித்தாக்கா ஓடுது. எஸ். எனக்கு என்ன அதான் ரிட்டர்ன் சொல்றேன். கிடைக்குது. எஸ் I prefer to redirect them to our page. கரெக்ட். இங்க வந்து வாங்கிங்க இல்ல வெப்சைட் ரீடைரக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு எப்பவுமே அந்த ரீடைரக்டிங் ஆன ஸ்கீம் தான் எனக்கு பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் them to. இப்போ சில பேர் வந்து ஆட்ஸ் என்ன சொல்றாங்க, கிளிக் டு பை ஒரு இது இருக்கும். கிளிக் பண்ணா ஒன்னும் ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் போவோம், இல்ல ஃபேஸ்புக் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு சேல்ஸ் மாதிரி ஒரு மெசேஜ், ஓகே டு பிளேஸ் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாம் போடுங்க. ஐ ஃபீல் வந்து இது டூ ஸ்ட்ரெயிட் டு யுவர் ஃபேஸ். as a கஸ்டமர் வந்து நான் வந்து மேபி அந்த ப்ராடக்ட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எனக்கு இன்னும் நிறைய தெரியும் இந்த ப்ராடக்ட் பத்தி. இந்த மிஸ்டேக்ஸ் காமனா யாரு பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்ததுல வந்து காமனா யாரு பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஹவுசிங், ஐ மீன் பீப்புள் ஆன் ரியல் எஸ்டேட், அவங்க காமனா இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆட் கிளிக் பண்ணுங்க, அவங்களோட ஆட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வாட்ஸ்அப் போன கடை பிஃபோர் த இன்கொயரி கம்ஸ் இன், நம்ம ஏதாச்சும் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிடுவாங்க, இதெல்லாம் ஃபில் அப் பண்ணிக்கீங்கன்னு. நான் கேட்கிற கேள்வின்னு இன்னும் பதில் சொல்ல. இன்ஃபேக்ட் என்கிட்டயே நடந்திருக்கு. லேட்லி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஹவுஸ். என்னன்னா சும்மா கிளிக் பண்ணி நான் ஒண்ணுதான் கேட்கலாம், இஸ் திஸ் யூனிட் பெட் ஃப்ரெண்ட்லி நான் கேட்டேன். அவர் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லிஸ்ட் அனுப்பிட்டு இது ஃபில் அப் பண்ணிருங்க முதல், தென் வி வில் டிஸ்கஸ் சொல்லு.
எனக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபிள் இல்ல. ஐம் ஸ்டில் நாட் கம்ஃபர்டபிள் கிவ் யூ மை பர்சனல் இன்ஃபர்மேஷன். நான் கேட்ட கேள்வி யூ ஸ்டில் நாட் ஆன்சர் மீ. இப்போ எஸ். நான் மெயினா கேட்டது வந்து இஸ் யூனிக் பெட் ஃப்ரெண்ட்லி ஆர் நாட், அவ்வளவுதான். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்போ நான் எவ்வளவு டைப் பண்ணிட்டு நீங்க மெயினான கொஸ்டின் பெட் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொன்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். தட் மீன்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் யூ தட் இன்ஃபர்மேஷன். எஸ். சோ இதுதான் நான் சொல்றேன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸா இருக்கக்கூடாது. The planning of the ads needs to be done better. I think கரெக்ட். we already deviated நம்ம டாபிக்ல இருந்து கொஞ்சம் தூரமா போயிட்டோம். பட் ஐ மீன் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான். இல்ல இல்ல, ஆட்ஸ். அது உண்மை. வாட் யூர் டெல்லிங் இஸ் கரெக்ட். அந்த ஆட்ஸ் எல்லாமே இதெல்லாம் ப்ராஜெக்ட்ல அடங்குது. ஆமா. அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப இதுல நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு நான் ஏன் ஒரு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஆட்ஸ் பத்தி பேசுற வசி அதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். சொல்லுங்க சார். இந்த சோஷியல் மீடியாவை தவிர சார் நம்ம வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோமே. ஓகே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தானே. நான் இப்போ என்னோட ஃபார்ட்டியே வந்துட்டு மேஸ் மீடியா மார்க்கெட்டிங். ஓகே. புதுசா வந்து கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் ப்ராடக்ட் வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னுவாங்க, ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறேன்னுவாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியணும், ரேடியோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்றது கண்டிப்பா காஸ்ட் கூட தான். எக்ஸாக்ட்லி. யா யா. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், சோஷியல் மீடியான்றது குறைவு தான். ஆனா எஸ், ரேடியோ டிவியோட கிரெடிபிலிட்டி கூட, நம்பிக்கைத்தன்மை கூட. ஆளுங்க நம்புறது ஏன்னாக்கா ஒருத்தவங்களை மானிட்டர் பண்றாங்க, எல்லாமே பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியணும், நான் செய்யற வசி நானே சொல்றேன், செஞ்சனா எனக்கு காசு கிடைக்கும். ஆனா நானே சொல்லுவேன் அட்வர்டைஸ்மெண்ட் போடாதீங்கன்னு சொல்லுவேன் நான் டிவியில. த ரீசன் வாய், லைக் பிக் பிராண்ட் எடுத்துக்கோங்க சார், மைலோ, நெஸ்லேவோட நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது நீங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி போட கிடையாது. அவங்க ஆமா. போடுறது வந்துட்டு, நான் இங்க தான் இருக்கேன், நான் என்ன இங்கே போல. மறந்துடாதீங்க, எக்ஸாக்ட்லி. ரிமெம்பரன்ஸ்க்கு. எஸ், ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ ஐ எம் ஹியர், டோன்ட் ஃபர்கெட் மீ, ஐ எம் ஹியர். ஆமா. அதாவது ஆனா இவங்க அந்த சேர்த்து வச்ச காசை போயிட்டு அங்க போட்டு செலவு பண்ணி ரிட்டர்ன் வரணும்னு பாக்குறாங்க. ஆனா they cannot sustain for more than 3 months. Yeah, because number one is expensive. It's very expensive. கரெக்ட். அப்ப நீங்க சேல்ஸ்க்காக உங்க இருக்கிற காசு எல்லாத்தையுமே போட்டுட்டோன்னே அங்க வந்துட்டு எனக்கு சேல்ஸே வரலன்னு கவலைப்படுவீங்க கண்டிப்பா. ஏன்னா யூ எக்ஸ்பெக்டிங் சேல்ஸ். அப்ப நானும் டிவி எல்லாம் போக கூடாதா? போகலாம். அப்பதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன செய்யணும். டிவிக்கு போக போறீங்க, ரேடியோக்கு போக போறீங்கன்னா கரெக்டான பிளான் சொல்லுவேன் நான். அட்வர்டைஸ்மெண்ட் நானே வாங்க வேணான்ற ஆள் நான் சொல்றேன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அது புரியாம அவங்க போயிட்டு காசை போட்டாங்கன்னா அது விரயமாயிருது. எக்ஸாக்ட்லி. ஆனா அப்ப அதே டிவியில வந்துட்டு நான் வேற ஒண்ணு செய்யலான்றப்ப, மதன் நான் இவ்வளவு சேவ் பண்றேன் நாங்க, தேங்க்யூ. சோ இதுதான் பிளானிங். அப்ப நீங்க சொன்னது ரைட் தானே சார்? அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் நீங்க எங்க போட போறீங்கன்னு. ஆமா. ப்ராப்பர் பிளான் இல்ல, எடுத்த காசோ இல்ல போட்ட காசோ நீங்க முன்னாடி எடுக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது, இம்பாக்ட்ஃபுல்லான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ லாங் லாஸ்டிங்கான இப்போ ஜஸ்ட் நீங்க மேஸ் மீடியால இருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து ஐ திங்க் ஐம் 36 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு 36 வயசு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அடபி பாட்டு ஞாபகம் இருக்கு. அவங்க நசிகோரின் பாட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்லயே இருக்கு அந்த பாட்டு. இட் ஹேஸ் லெஃப்ட் சச் அன் இம்பாக்ட். ஏன்னா அவங்க ரன் பண்ண டைம் அந்த மாதிரி, இந்த டியூரேஷன் ரன் ஆட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட் இன்னும் இருக்கு சார். அந்த ஆக்டர்ஸா மாத்தி இருக்காங்கன்னு தவிர அந்த பாட்டு இன்னும் அதே பாட்டு தான். இந்த ஜிங்கல் அப்படியே இருக்கும். அந்த ஜிங்கல் அப்படியே இருக்கும். அந்த ஏ நசி கோரேங் அந்த பாட்டு. ஆமா, நீங்க நம்ப மாட்டீங்க சார். நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மார்ட் போனேன்னா அந்த 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 அடபியோட இது தாண்டிட்டு அந்த பிரெஞ்சா பார்த்தேன்னா அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். எஸ் எஸ் எஸ். நான் எத்தனையோ பேக்கெட் வாங்கிட்டு பாய்க்காம எக்ஸ்பைர் ஆகி போயிருக்குச்சு சார். கரெக்ட், அது உண்மை. இது நான் இடையில இது சொன்னீங்கன்னாக்கா ஜெயக்ரோஸ், ஐ மீன் ஜெயக்ரோஸ், கரெக்ட், ஜெயக்ரோஸுக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் பிராண்ட் ஒன்று இருக்கும்ல, பச்சை மஞ்சள் கொடி. அதே மாதிரி பச்சை கொடி சிவப்பு மின்சினம் ஸ்ரீ மீனாட்சி அப்படி சொல்லிட்டு அதை நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துட்டு நான் ஒரு டிக்டாக் ஒன்று செஞ்சேன். அதுல ஒரு சந்தோஷம், நம்மள பாடி இருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து மெமரிஸ். மைலோ, கேஎஃப்சி இவங்க எல்லாம் பாருங்களேன், அந்த ஜிங்கர் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல. The amount of time, Mr. Madan, is mine. அந்த ad வந்து நான் பிறக்கிற எங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அந்த ad வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அந்த அடபி ஆட்லாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரை கலர்ல தான் வந்திருக்கு, அந்த மினிமம் கலர்ல தான் வந்திருக்கு. அப்பதான் கொஞ்சம் டிஜிட்டல் பண்ணி கொஞ்சம் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா திருப்பி வர வச்சு கொஞ்சம் கலரா ஆக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட் இருக்கு, பட் ஆக்டர்ஸ் ஹவ் சேஞ்ச்.
பட் சேம் ஜிங்கல். இன்னொரு ஜிங்கல் வந்து இன்னொரு ஆட் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இந்த ஆட் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், அது ஒரு மாசம் தான் ஓடும் அந்த ஆடு. ஆமா அதோட கிளம்புறோம் யூசுப் தயோ. எஸ் அதுல வேற ஒண்ணுமே இல்ல மிஸ்டர் மதன், ஜஸ்ட் அந்த 2 வார்த்தை யூசுப் தயோ. அது வந்தோடனே நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும் ரமணன் வந்துருச்சு, ராயா வரும்போது பசார் ரமணன் வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம மைண்ட் வந்துடும் அந்த ஒரு ஆட்னால. ஆமா குருமா பழம் வாங்கிடணும். குருமா பழம் வாங்க ரெடியா, ஓகே சேல், இப்பதான் குருமா பழம் சீப்பா இருக்கும், இப்பதான் போய் வாங்கணும். So you see, இது வந்து it happened because not அவங்க ரன் பண்ண, not to say they ran the ads for 3 months. யூசுப் தாயூப் வந்து அந்த ad இவ்வளவு வருஷமா இருக்கு, அவங்க அந்த ஓடின டியூரேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, நமக்கு ஞாபகம் இருக்கு. So நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட இது கூட சொல்லலாம். I have also said some people who have asked me whether should I go to TV and do ads and TV and all. I would say you got the money to run the ad for another 10 years. 10 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்காங்க கண்டிப்பா வந்து. எக்ஸாக்ட்லி அதுதான் முக்கியம். இப்போ உங்க பிராண்ட் நிலவா அங்க இருக்கணும்னா 10 வருஷத்துக்கு உங்க ஆட் டிவிலே இருக்கணும். அடுத்த இன்னும் 2 தலைமுறை வந்தாலும் உங்க பிராண்ட் பத்தி பேசுவாங்க. ஆனா நீங்க மினிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு ரன் பண்ணணும். நீங்க ஒரு 1 year 2 years இதெல்லாம் பேச்சே கிடையாது. நானே ஆட்ஸ் டிவில பாக்குறது 1 year 1 year ஒரு 3-4 times தான் நார்மல் டிவியே பாக்குறேன். இப்போ உள்ள கட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கிடையாது பாருங்க. இன்னும் நமக்கு நோ சாய்ஸ், நம்ம ஆட்ஸ் பார்த்து தான் ஆகணும். எஸ் இப்போ we have streaming. யாருமே நார்மல் டிவி, I think many people are not even watching it. அதுதான் முக்கியம். அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது டிவில யாருமே பார்க்காத இடத்துல நீங்க போட்டு வேஸ்ட். ஆனா அப்படியே இன்னும் டிவி ஓடுதுன்னா அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, அதை தான் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ இந்த காசை வீணாக்க கூடாது. வாட் யூ செட் இஸ் 100% ரைட். அடுத்தது சார் நம்ம பார்த்தோம்னாக்கா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு பணத்தை கண்ட்ரோல் பண்றது நம்ம பார்த்துட்டோம், டைம் பார்த்துட்டோம், மேன் பவர் ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம். ஓகே, அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம். இப்போ நீங்க கொஞ்சம் கவர் பண்ணீங்க சார் ஃபெயிலியர் பத்தி. ஓகே, ஐ வாண்ட் டு டாக் என்னோட பர்சனல் கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணது, இது வந்து ரொம்ப சவுண்ட் பண்ணுது. ஓகே, கேன் யூ ஹியர் மீ நவ? எஸ், கொஞ்சம் ஜர்க் பண்ணுச்சு. ஓகே, ஐம் சாரி. ஏன்னா அது நான் லிங்க் வந்து ஆக்சிடென்ட்லி கிளிக் பண்ணிட்டேன், அது டபுளா வந்துருச்சு. ஓகே, நான் வெயிட் பண்றேன். Okay. So yeah, coming back, you want to talk about failures, right? Okay, let's talk about failures. Now, I want to talk about recent or client. One very, I don't want to say this client's name because when the NDC and case or so there's an NDC and I'm also having a legal issue with them. Okay. For back payment. So I don't want to mention their name, but அவங்க வந்து ஒரு big football team. They were my marketing clients. அவங்க வந்து அவங்களோட நோக்கம் வந்து when they hired our company, அவங்களோட நோக்கம் வந்து was to increase their visibility on social media because they felt புது ஓனர்ஸ் டேக் ஓவர் பண்ண கையோட வந்து they felt that their visibility was poor on social media. அவங்க வந்து wanted us to make their social media better, make their social media more attractive, more people to come and view. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. So நம்மளும் எடுத்துட்டு ஒரு சேலஞ்சா எடுத்துட்டோம் because it was new for me also. அந்த டைம் வந்து ஸ்பாட்ஸ் பேஸ் மார்க்கெட்டிங் வந்து not many people were doing it. I believe in Para, I think I'm the first company that actually did sports based marketing. So நம்மளும் வந்து ஒரு கைட்லைன் செஞ்சு ஓகே நம்ம இது செய்வோம், பிளேயர் இன்டர்வியூ பண்ணலாம், பிளேயர்ஸோட இது பத்தி பேசலாம், that's introduce place, but இதுக்கு வந்து we need proper finance backing. So no, if you really want your social media to be booming, you cannot just focus and talk about your game. You cannot talk about just நம்ம இன்னைக்கு யார் கூட விளாடுறோம், இன்னைக்கு விளாண்ட கேம் என்ன ஆச்சு, அதெல்லாம் இல்லை. டெய்லி ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் வேணும் உங்க டீம் பத்தி, ஒரு பிளேயரோட வாழ்க்கை பத்தியா, ட்ரைனிங் பத்தியா, நம்ம இது மாதிரி பிரேக் டவுன் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. And also we wanted them to work with certain brands who will definitely boost their social media presence. But இவங்க வந்து because they were so restrictive about money, they only wanted us to cover their games. Games தான் கவர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது அவங்க கேம்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்கோரிங் எல்லாமே கவர் பண்ண சொல்லிட்டு they only wanted us to do that. எனக்கு பொறுத்த வரைக்கும் it did not actually achieve the target because what we planned to do and what அவங்க end goal வந்து சோஷியல் மீடியா பிரசன்ஸ் பெட்டரா இருக்கணும். ஸோ நம்ம அழகா டிராஃப்ட் பண்றோம் இந்த மாதிரி திஸ் இஸ் timeline 1, timeline 2, timeline 3, timeline 4. We broke it to 5 timelines. Okay, at the end of the 1 year,
ஐ கேரண்டி யூ இவ்வளவு பேர் வந்து உங்க சோஷியல் மீடியா லைஃப் ஏதாச்சும் நீங்க லைஃப் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் வியூவர்ஸ் you'll be able to sell, நம்ம guarantee பண்ணோம். But of course, we did not achieve it because of the restriction when it came to money. So I wouldn't want to say, இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னோட தொடர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, யூ ஷுட் ஹவ் பிளான் தி திங் பெட்டர். அவங்க கொடுக்குற ஒரு பட்ஜெட், அவங்க தான் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொல்ற பட்ஜெட்டை தான் நீங்க செய்யணும். யூ கேனாட் கோ அண்ட் சே தட் ஐ நீட் மோர் மணி. இது மத்த ஆள் என்கிட்ட சொன்ன ஒரு ஒரு அட்வைஸ். பட் நான் கேட்டேன்னா இப்போ சப்ஜெக்ட்ல நான் தான் எக்ஸ்பெக்ட். நான் அதுல ஆட் பண்ணிக்கிறேன் சார். அது நீங்க செஞ்சா ரைட்டு. நான் பண்றேன். அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு அமௌண்ட் வரப்போகுதுன்னு. எக்ஸாக்ட்லி. they determine our price. That's very wrong. Yes, that's wrong because if you really want to achieve that end target, எனக்கு எவ்வளவு தேவைப்படுது, எனக்கு மேன் பவர் வேணும், உங்க கூட ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க ஒரே கேம்ல போனீங்கன்னா உங்க கூட ஒருத்தர் வரணும். எனக்கு அங்க நான் அவருக்கு பே பண்ணோம், போட்டோஸ் கொடுக்கறதுக்கு, லைஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு. நான் எனக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் they didn't want to pay. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட ஸ்டாஃப் கிட்ட நீங்க எடுத்துக்கீங்க அந்த லைஃப், அவங்க என்ன நடக்குதோ அவங்க மெசேஜ் பண்ணி சொல்லிட்டோம் உங்ககிட்ட, நீங்க அப்பப்ப வந்து இது வந்து சாத்தியமே கிடையாது. இட் டசன்ட் மேக் சென்ஸ். உங்க ஆளு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, எங்க ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்கிறது வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் we are the one who's curating the content. உங்ககிட்ட இருந்து வந்து சேர்றதுக்குள்ள சம்டைம்ஸ் அவங்க ஆல் தி டைம் போன்ல இருக்க முடியாது அங்க உட்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட், எனக்கு ஒரு டைம்ல வந்து நானே யோசிச்சிருக்கேன், இது எனக்கே மேபி வந்து ஒரு மிஸ்டேக் தானா, நானே இன்னும் வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாமா, நானே யோசிச்சிருக்கேன். பட் இட் வாஸ் ஒன்லி மை ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஃபெயில் தான் ப்ராஜெக்ட்னா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிக் ஃபெயில் தான் இந்த டிஜிட்டல் பிசினஸ்க்கு வந்ததுல இருந்து. ஐ ஃபீல் திஸ் இஸ் a failed project, but I won't entirely blame my company also. I felt both should have done better. ரெண்டு பார்ட்டிஸும் பெட்டரா செஞ்சிருக்கோம். So this is one of my failures. ஏன்னா due to lack of communication between both of the parties, we couldn't plan things properly. ஒரு கட்டத்துல வந்து பேமெண்ட் இஷ்யூனால we started sulking each other. ஏன்னா காசு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ரோல் பண்ணி தான் செய்யறோம் பாருங்க. Of course we can pump in our own money first, but how much can we pump in? Yes. So இந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா I believe in terms of managing the project, I felt I also made a mistake. நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. I should have லைன் டிரா பண்ணிருக்கணும். நீங்க கொடுத்தாதான் நான் செய்வேன், அந்த மாதிரி நான் ஒரு லைன் டிரா பண்ணிருக்கணும். பட் எனக்கு வந்து இந்த டீம் மேல ஒரு பர்சனல் லவ் இருக்கு. ஸோ ஐ couldn't say no to them lah. So it's okay. இது வந்து ஒரு நடந்து முடிச்ச ஒரு பிரச்சனை. பட் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா this was one of my big mistakes. I could have planned it properly, but I didn't plan it properly. Lesson learned, அவ்வளவுதான். Lesson learned, yeah. இது எல்லாமே நம்ம இதெல்லாம் கடந்து வந்தாதானே. ஆமா ஆமா. ஐ மீன் இதெல்லாம் கடந்து வந்தா தான் இன்னைக்கு எனக்கு இன்னும் 2 கிளையன்ட்ஸ் வந்திருக்காங்க. சேம் dealing, but I have 2 new clients. So mistakes learned, but you make yourself better. Yes, that's true. So இதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா சொல்றதுக்கு? failed attempts. ஒண்ணு சொன்னேன், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வானான்னு சொல்லி எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு, ஓ நீங்க ஃபெயில் ஆகுது, இதைத்தான் நான் அப்பயே சொன்னேன் நான் வேண்டான்னு. இல்ல அப்ப எனக்கு வேற ஏதாவது செய்யுங்கன்னு. சரி கூகுள் ஆட்ஸ் செய்ய கொடு. கூகுள் ஆட்ஸ் செய்யறப்ப எல்லாத்தையும் வேணாம் நிப்பாட்டிடுங்கன்ட்டாங்க. எனக்கு கஷ்டம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. I have a question for you. எனக்கு வந்து இது வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பர்சனலா கேட்ட ஒரு கேள்வி இது. I couldn't answer her properly. அவங்க வந்து என்ன பிசினஸ் செய்யறாங்கன்னா, she is a local road side வந்து பூ விக்கிறாங்க. ஓகே, பூ விக்கிறாங்க. நான் வந்து அவங்க நார்மலா வாடிக்கையா பூ எடுக்கிற ஆண்டி தான் அவங்க. எனக்கு I used to take flowers for them. ஸோ அவங்ககிட்ட பேசுறோம்னா நார்மலா டெய்லி பேசுறது தான். வியாபாரம் அப்படி இருக்குன்னு இல்ல கொஞ்சம் உளுந்து இருக்கு நான் சொல்லுவேன், டிக்டாக்லாம் செய்யறீங்களான்னு நார்மலா கேட்பேன். சும்மா கடையில உட்காருக்கும் போது ஏதாச்சும் டிக்டாக் பண்ணி செய்ய ஏத்துங்கம்மா, ஜியோ லொகேஷன் தான் இருக்கு. நீங்க இப்போன்னு போட்டீங்கன்னா உங்க இடம் கரெக்டா பர்ச்சாம் நீங்க போட்டீங்கன்னா அந்த பர்ச்சாம் ஜனத்தொகைக்கே போவோம் அந்த டிக்டாக். நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா அவங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிசினஸ்க்கு வந்து சோசியல் மீடியா தேவையில்லை தம்பின்னு சொன்னாங்க.
ம் எனக்கு வந்து ஐ டிஸ்அக்ரி. எனக்கு வந்து எவ்ரி பிசினஸ் கேன் பி லெவரேஜ் ஆன்லைன். ம் இது என்னோட தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் இஸ் தேர் எனி பிசினஸஸ் தட் சே எனக்கு சோஷியல் மீடியா தேவையில்லை? ஓகே. என்ன கேட்டிங்கன்னா சார், ஒரு 100% இருக்குன்றது இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 90% வந்துட்டு பிஸ்னஸஸ்க்கு வந்துட்டு சோஷியல் மீடியா கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா, எஸ். 90% வேணும். அந்த 10% நான் ஏன் ஒதுக்குறேனாக்கா, அவங்க யாருனாக்கா, அதில் அவங்க தான் ப்ரைம். ஓகே. இருக்கோ இல்லையோ அங்கே ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு வந்து போதும் எனக்கு வேண்டாம், ம். நான் இருக்கிற கஸ்டமர் பார்த்துக்கிறேன்னு சில பேர் இருப்பாங்க பாருங்க. ஆமா, அதாவது சாப்பாடு கடை இவங்க மாதிரிதான். எஸ். இவங்களுக்குலாம் வந்துட்டு ஓகே, மதன் எனக்கு இது போதும், எனக்கு இன்னும் கூட ஆள் வந்துட்டு எனக்கு இடம் பத்தாது, பேர் கட்டுறோம் இடம் ஆமா. பத்தாது. ஸோ அப்போ அந்த மாதிரின்றப்ப அவங்களுக்குலாம் வந்துட்டு எனக்கு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கே போதும் அப்படின்றவங்களுக்கு அது தேவைப்படாது. ஓகே. பட் எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னை பற்றி ஆளுங்களுக்கு தெரியணும், நான் ம். வழங்குற சர்வீஸ் அவங்களுக்கு புரியணும், ம். என்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு தெரியணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இந்த 3 பேஜஸ் 3 பிளாட்ஃபார்ம் இருந்தே ஆகணும். நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. அதே நீங்கள் வந்து ஒரு கம்பெனி சிஇஓவை டார்கெட் பண்ண போறீங்களா, உங்கள் ப்ராடக்ட்காக உங்கள் சர்வீஸ்க்காக ஒரு டிசிஷன் மேக்கர் டார்கெட் பண்ண போறீங்களா, கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து லிங்க்டினையும் திறந்து வச்சுக்கோங்க. Yes, I agree. I agree. So, okay, I also want to share one more personal story. You know, a very close friend. He, ம் this man, he does our investment area, investment banking area. He's doing some investment stuff from real estate area. I think no, real estate area. Our more towards investment insurance area. Banking சம்பந்தப்பட்ட துறையில இருக்காரு. ஸோ வந்து அவர் வந்து ஹீ டோல் மீ தட் அவர் வந்து 100% ரிலை ஆன் வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ரெஃபரல். ம் ஆ நான் வந்து அவரை டிஸ்அக்ரி பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு நிறைய வாட்டி. 2025 ரிஃபரல் வந்து இப்பெல்லாம் வந்து ஆளுங்க சொல்றது விட சோஷியல் மீடியா சொல்றது தான் நிறைய பேர் நம்புறாங்க. எங்க நான் இப்படி சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். ம் எனக்கு வந்து ஒரு தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க. சரி. அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, இந்த ஈப்போல இருந்து நாசிகஞ்சா நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆ நான் ஈப்போல இருக்கேன். குறைஞ்சது மாசத்துக்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி நான் அந்த கடையில சாப்பிடுவேன். ஓகே இட்ஸ் டு மீ இட்ஸ் ஸ்டில் குட். ஓகே இட்ஸ் ஸ்டில் குட். ஆனா யாரோ சோசியல் மீடியால போய் டிக்டாக் போட்டுட்டு இந்த சாப்பாடு நல்லா இல்ல, அவ்வளவு முன்ன மாதிரி ருசி இல்ல, ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க அந்த வீடியோ நம்பிட்டு கடைசி அந்த கடை வரைக்கும் போயிருக்கு. அந்த கடைக்கு போல இப்போ. ஆனா இப்போல நான் இருக்கேன். மாசத்துல மினிமம் ஒரு 3 times ஆச்சு நான் அந்த கடை சாப்பிடுறேன். நானே சொல்லியிருக்கேன் அப்படி இல்ல, அந்த கடை சாப்பாடு நல்லா தான் இருக்கும், என்ன கூட்டமா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். கரெக்ட். ஆஹ் என் பேச்சு கேட்காம சோசியல் மீடியா யாரோ ஒருத்தர் எடுத்ததுக்கும் நான் சொந்தக்கிறேன். சொந்தக்காரங்க தான் நம்ப மாட்டாங்க. சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. சோ அதான் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சோசியல் மீடியா யாரு எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து they don't. நான் இதுதான் நான் எக்ஸாம்பிளா சொன்னேன், என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொன்னேன். இங்க பாருங்க, நான் உங்களோட எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து போய் சொல்லலாம் நிறைய பேரு கிட்ட, நீங்க ஒரு நல்ல பேங்க், நீங்க ஸ்கேம் பண்ண மாட்டீங்க, அழகா இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க காசு. அவங்க போய் சொல்லலாம், அவங்க பத்தி நான் போய் சொல்லலாம். ஆனா நாளைக்கே சோசியல் மீடியால ஒருத்தன் பூர்வான், அவன் சொல்லுவான் இந்த ப்ராடக்ட் நம்பாதீங்க. அவன் பாதிக்கப்பட்டிருப்பானா, ஒண்ணு ஃபால்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான், இல்ல அதுல ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இது போடாதீங்க, இது ஒரு ஸ்கேம், இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போடுவான். அந்த வீடியோ தான் நம்புவாங்க, உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்றேன். உண்மை உண்மை. உங்களுக்கு வந்து சொந்தக்காரவங்க, எனக்கு என் சொந்த அம்மா. நம்ம சொல்லுவோம், ஊருக்கெல்லாம் நம்ம கத்து கொடுத்துட்டு வருவோம், ஊரே நம்மள நம்புவோம். ஆனா நம்ம அம்மாட்ட சொல்றப்ப நான் பார்த்துட்டு அது இல்லைன்றுவாங்க பாருங்க. எவனோ ஒருத்தர் பாருங்க, போட்டுருப்பான் அதான் வாட்ஸ்அப்ல. அதான். அதுவும் கோவிட் டைம்ல எல்லாம், ஐயோ என்னோட பேரண்ட்ஸ்லாம் வந்து கோவிட் டைம்ல என்ன ரொம்ப தொலை பண்ணாங்க. எனக்கு ஒரு வீடியோ எல்லாம் அனுப்புவாங்க, ஏதோ ஒரு இலைய சாப்பிட்டா கோவிட் போயிடுமா, அவ்வளவு மில்லியன்ஸ் கொடுத்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பின்னால ஒரு கோவிட் வேக்சினேஷன். இந்த இலைனால கோவிட் போயிடுமான்னு கேட்டேன். சாப்பிட்டு நாக்குதான் வச்சுச்சு எனக்கு அப்ப. இது 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 அந்த அந்த விஷயம் புரியாம நம்ம சொல்ற வாசி இது நிறைய பாதிக்குது பிசினஸ. ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம்னாக்கா ப்ராப்பர் பிளானிங், அதாவது நம்ம வடிவேலு சொல்லுவார்ல, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும். அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல நான் ஒன்று ஆட் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லீடர்ஷிப்க்கும் அதுல வந்துட்டு நம்மளோட
நம்மளோட நடிகர்களை வச்சு நான் ஒன்று யோசிச்சேன். இது ஓகே. பாருங்க எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு. ஒரு சென்னம்பரஹார் கம்பெனி மாதிரி தான் நான் வடிவேலு பார்க்குறேன். அவர் ஒரு லீடர். ம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் குரூப்ல வந்து எப்போதுமே வந்துட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவர் தான் லீடரா இருப்பாரு. ஓகே. எதுனாலுமே வந்துட்டு பாம்பு வைக்கிறது சரி, டைம் பார்க்கறது, வியாபாரி படத்துல சரி, எல்லாருமே வந்துட்டு கரெக்டா வைக்கணும்னு சொல்லிட்டு அவரே தூங்கிடுவாரு. ஸோ ஆமா, நிறைய ஃபெயிலியரை காட்டுவாரு அவரு. ஆமா. ஆனா அதே நேரத்துல அவர் தான் லீடரா இருப்பாரு. ம். கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டதோட So, அவர் வந்து ஒரு சென்டர் கம்பெனி அந்த விஷயத்த நல்லது நடக்குதோ இல்ல கெட்டது நடக்குதோ அவர் தான் பொறுப்பெடுத்துக்குவார் அதுல. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. வண்டு முருகன்ல அடி வாங்குவாரு பாருங்க எல்லாத்துக்கும். சோ அது ரெண்டாவது யாரு பார்த்தோம்னாக்கா இன்னொரு பிசினஸ் எங்கல்ல பார்த்தோம்னாக்கா நம்ம கவுண்டமணி சாரும் செந்திலும் அவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப். ஆமா, இவர் இல்லைன்னா அவர் இல்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயாவது ஒரு வாட்டி தனித்தனியா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் ஆமா. அவங்க 2 பேர் இருந்தாதான் அந்த பிசினஸ் அந்த கரெக்டா போய்கிட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கே அந்த படத்துக்கு போவாங்க. அந்த படம் நல்லாம கூட இருந்திருக்கு. ஆனா அந்த காமெடி நல்லா இருக்கும். எஸ். ஆ. அப்ப அந்த ஆங்கிள் பாருங்க அவங்க எப்படி கொண்டு போனாங்கன்னு. அதே விஷயத்துல இன்னொருத்தர் வந்தவர் தான் வந்துட்டு சோல் ப்ரொப்ரியேட்டர் நம்மளோட விவேக். ஆமா. அவர் எஸ். தனிதான். த ஒண்டியா தான் லேட் வருவாரு, த லேட் போயிட்டே மிஸ்டர் இருப்பாரு. விவேக். எப்பயாவது ஒரு வாட்டி மயில்சாமி வருவாரு, இல்லாட்டினாக்கா இன்னொருத்தர் வருவாரு. அவங்க வந்துட்டு இந்த பிசினஸ்ல நம்ம சேர்த்துக்குவோம்ல, கொஞ்ச நாளைக்கு நீங்க வாங்க என் கூட இருங்க ஆமா. அப்படின்னு. நான் அவர் தனியாவே இருந்தாரு, அப்படி போயிட்டு இருப்பாரு. இதுல நான் பார்த்து ரொம்ப அடி வாங்கினது யாருனாக்கா சந்தானம். அவர் வந்துட்டு லிஸ்டிங் கம்பெனிக்கு போயிட்டாரு. ஆமா. நானும் ஹீரோவா தான் வருவேன். நான் தான் பெருசு. சோ ஆக்சுவலி ஹீரோவா நடிச்சு வந்துகிட்டு அவர் பழைய படம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கு. மதகட ராஜா படம் ரிலீஸ் பண்ண கையில தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு சந்தானம் யாருன்னு. அப்புறம் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க, நீங்க திருப்பி காமெடியே நடிங்க சார், ம் உங்களுக்கு ஹீரோ செட் ஆகல, நீங்க திருப்பி காமெடியா வாங்க, உங்க மார்க்கெட் இங்கதான் இருக்கு. எஸ். அவர் பப்ளிக் லிஸ்ட் போயிட்டு கடைசியில மாட்டிக்கிட்டாராங்க. ஸோ மாட்டிக்கிட்டாரு. நம்ம என்ன செய்ய போறோன்றது நமக்கு தெரியணும். எக்ஸாக்ட்லி. என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியாக ரெடியா இருக்கேன்னா அதுக்கு முன்ன நான் அதை ஸ்டடி பண்ணிக்கணும். அங்க எனக்கு எப்படி இருக்க போகுது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்ல அப்படின்னு. ம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியாகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்ற வெரி குட். ஆனா அங்க போய் நான் கம்ஃபர்ட்டா தான் இருப்பேன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் வந்து இடையில ஒரு நடந்த ஒரு விஷயம் வந்து அவன் நீங்க நீங்க சொன்னீங்களே, லெட்ஸ் டாக் அபவுட் சினிமா அண்ட் ஹவு தே மேனேஜ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ். லேட்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து பிகாஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இட் இஸ் சோ பிக், நிறைய பேருக்கு வந்து அந்த உள்கதை வந்து பார்க்கல. அதாவது என்னன்னா, கமலஹாசன் வந்து இஸ் ப்ரொடியூசிங் ரஜினிகாந்த். எஸ். ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ். ஏன்னா கரெக்ட். ஆஃப்டர் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். ஆனா நிறைய பேர் வந்து அதுல உள்குத்தம் பார்க்கல. கமலஹாசன்ஸ் மெயின் ரீசன் அந்த ப்ரொடியூஸ் பண்ண காரணமே வந்து தக் லைஃபோட லாசஸ் கவர் பண்றது. ஓகே. they needed to take a big hero. ஒரு படம் இவர் வச்சு ஒரு படம் பண்ணோம்னா அந்த படம் நல்லா இல்லைனாலும் ஓடும். எனக்கு போட்ட காசு எல்லாம் திருப்பி வரணும்னு சொல்லிதான் 2 படம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ரஜினி கூட. ஒண்ணு ஓகே. வந்து அதாவது வந்து ஒன் இப்போ சுந்தர்சி கூட எடுக்க போற படம் வந்து இட்ஸ் ஆல்சோ டு கவர் த தக் லைஃப் லாசஸ் அண்ட் டு ஃபண்ட் த ஃபர்தர் ப்ராஜெக்ட் விச் இஸ் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிஸ் ஒன்னா நடிக்க ஒரு படம். ஏன்னா இப்போ வந்து அவங்க எஃபோர்ட் பண்ண முடியாது. லொகேஷனா வச்சு திருப்பி ஒரு பெரிய டைரக்டர் வச்சு திருப்பி படம் அவ்வளவு பெரிய பட்ஜெட் எல்லாம் எடுக்க முடியாது பாருங்க. ஏன்னா கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சஃபர்ட் வெரி பிக் லாஸ் தக் லைஃப். சோ இன்னைக்கு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளான ஹீரோ யாரு? ரஜினிகாந்த். கரெக்ட். அவர் வந்து சின்ன சாரி நான் சுந்தர் சி சின்ன டைரக்டர் சொல்ல, ஆனா ஹீஸ் நாட் சம்படி ஹூ சார்ஜஸ் வெரி ஹை. எஸ். அவரு அப்புறம் ரஜினிகாந்த் பார்த்தா கூட்டாளி, அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஃப்கோர்ஸ் வந்து அவங்க கூட ஒரு டீலிங் இருக்கும். நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க, சார்ஜ் மீ எவ்வளவு பிரைஸ், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டீலிங் இருக்கும். ஸோ போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு எப்படின்னா இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ டு ஃபண்ட் த ஃபர்தர் ப்ராஜெக்ட் விச் இஸ் ரஜினி அண்ட் கமல் ஆக்டிங் டுகெதர். ஏன்னா சோ இதுதான் ஒரு நடு ப்ராஜெக்ட். வெரி குட் பிளானிங். என்ன கேட்டீங்கன்னா ஒரு நஷ்டம் பட்டதை விட வெரி குட் வே டு பிளான் டு பிரிங் பேக். நம்ம எவ்வளவு தொலைஞ்சோமோ திருப்பி எடுக்கிறது. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் சொன்னீங்கன்னா இஸ் நாட் நார்மல் திங்கிங் பர்சன் பாருங்க. அவர் வந்து ஒரு மேதைன்னு சொல்லுவாங்க. சின்ன நிறைய ஊரு பேசும்போது அவங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கும் கமல்ஹாசன் டாக்ஸ். எனக்கு கேட்டீங்கன்னா ஐ சா இட். ஓகே, இதுதான் நீங்க செய்றீங்களா, இதுதான் உங்க பிளான் யோசிச்சேன். படம் லாஸோ கவர் பண்ணும், அடுத்த வர படமும் ஃபன் பண்ணும், இந்த நடுவுல ஒரு படம். அலெக்ஸ் அது உண்மை நீங்க சொன்னது.
இந்த ஆங்கிள் இருந்து அது யோசிக்கிறது வந்துட்டு அதுக்கு நல்ல டீப்பா போனதா அது தெரியும் அது. ஆமா. ஏன்னா அது நான் பெரிய லாஸ்ட் இல்லனா ஆச்சு அது. இல்லன்னா அவசியம் கிடையாது மிஸ்டர் மது ரஜினி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. பிகாஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி ப்ரொடியூஸ் பண்ண ஒண்ணு லைக்கா இல்ல சன். இவங்க கிட்ட தான் காசு இருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ரஜினி படம்னு கரெக்ட். சொன்னாலே வந்து அதோட மேக்னிடியூட் இஸ் வெரி பிக். எஸ். இவங்க கிட்ட இந்த ஃபண்டிங் இருக்கும். ஏன் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஆல்சோ இட்ஸ் கமலாசன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, பட் ஆர் நாட் இஸ் வெல்தி as சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸ் மாதிரி வெல்த்தியான கம்பெனி கிடையாது. ஆனா எஸ். அவங்க ஏன் இது ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட். அவர் என்னன்னா சுந்தர்சியும் நல்ல கூட்டணி அவருக்கு, ரஜினிகாந்தும் நல்ல கூட்டணி அவருக்கு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் சுந்தர்சி வந்து அவர் என்ன படம் எடுத்தாலும் அதுக்கு தனியா ஒரு கிரௌட் இருக்கு போய் பாக்குறதுக்கு. அதாவது அதனாலதான் அரண்மனை இன்னைக்கு 4வது வரைக்கும் போயிருக்கு. எஸ். ஆஹ் இல்லைன்னா அந்த அரண்மனை 2வதுலயே ஊட்டி இருக்கும். யா. சோ இது எல்லாமே பிளானிங் தானே. இது எல்லாமே பிளானிங். இது ப்ராப்பரா நம்ம நம்ம லாரன்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் காஞ்சனா படம் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, இந்த படத்துல வர லாபத்துல வந்து நான் ஒரு ஸ்கூல் கட்ட போறேன். அவருக்கே கன்ஃபார்மா தெரியும் அந்த படம் ஹிட் ஆக போகுது. பிகாஸ் எந்த காட்சினாலும் ஃபிளாப் ஆனது கிடையாது. எஸ். அதுக்கு பாக்குறதுக்கு தனி ஒரு கூட்டம் இருக்கு. அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, நான் வந்து இந்த படத்தை உள்ள லாபத்தை வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்கூல் கட்ட போறேன். ஸ்கூல் கட்டுறது ஒரு சின்ன செலவு கிடையாது. வெரி பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. அவர் எவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா எவ்வளவு பிளானிங் இருந்திருக்கும் இதுல. பிகாஸ் ஹி நோஸ் இந்த காஞ்சனா பிரான்சைஸ் வந்து நம்ம என்னத்தான் உளுத்து போன கடை கொடுத்தாலும் இது ஸ்டில் கோயிங் டு ரன். இது எஸ். பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். யா. அதுவும் தீபாவளி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நோ நீட் டு சேலா. ஸோ திஸ் இஸ் ஆல். இப்போ நீங்க சினிமா சைடு இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கிவ் யூ திஸ் எக்ஸாம்பிள். நான் நீங்க யா. யா. யோசிச்சுட்டு இல்ல அது கமல்சன் உண்மை. வந்து அவர் வந்துட்டு பிசினஸ் எங்கெல்லாம் யோசிச்சாலும் ஒரு லீடரா வந்து நான் ஒரு ஸ்கூல் கட்ட போறேன்னு சொல்றப்ப அப்ப மக்களுக்காக நீங்க நல்லது செய்றீங்களே, அப்போ ஒரு ஆமா, சிஎஸ்ஆர் பிளான் அங்க வருது பாருங்க. அதே ஒரு மார்க்கெட்டிங். எஸ், யூ ஆர் திங்கிங் லைக் a லீடர். எக்ஸாக்ட்லி, அப்ப அதே ஒரு மார்க்கெட்டிங். எக்ஸாக்ட்லி நீங்க செய்ய போறீங்கன்றது நடக்கும். ஓகே, நம்புவோம் நல்லதே நடக்கட்டும்னு. ஆனா இப்படி சொல்ற வாசியே எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. ஏய், ஆமா, இதனால ஒரு நல்லது நடக்க போகுது, why not? ஆமா. இப்போ ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து 100 ரூபாய். ஐ திங்க் மோஸ்ட் சீப்பஸ்ட் தியேட்டர் ஒரு படத்தை பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஓகே. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, நான் அந்த ஸ்கூலுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறேன் அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அந்த படம் ஷூட்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள மார்க்கெட்டிங் ரெடி, மார்க்கெட்டிங் டன். நான் இதுக்கு மேல மார்க்கெட் பண்ண அவசியமே கிடையாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கரெக்ட். This is how a proper leader markets, I mean sorry, manages this project. நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம். நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க என்னோட படத்தையே பேசுறாங்க, ரெண்டு பேரும் படம் படம் பார்த்து வந்திருக்காங்களான்னு. ஆக்சுவலி நாங்க சும்மா ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆக்சுவலி இது பின்னால எவ்வளவு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு. நம்ம செய்யணும் செய்யணும், இந்த டைம்ல நம்ம இது சொல்லணும், இந்த டைம்ல இது சொல்லணும்னு. அவ சொல்லும் போது கூட வந்து அந்த விஷயம் சொல்லும் போது கூட வந்து ஐ திங்க் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அப்ப ஸ்கூல்ல ஒரு இஷ்யூ நடந்து, ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு இஷ்யூ நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் அவர் அதை சொன்னாரு, அந்த விஷயத்த சொன்னாரு. சோ இது வந்து நேத்து இன்னைக்கு யோசிக்க பிளான். இட் வாஸ் ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட். எஸ். எஸ். இது இந்த மூவி திங் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளோட சமுதாயத்துல இருந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் நமக்கு. நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட வாங்க மூவிக்கு போவோம். கம்பெனில ஆமா, பாத்தீங்கன்னாக்கா செலிப்ரேட் பண்றதுக்கு மூவிக்கு போவாங்க. இது ஆமா, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். ஏன்னா நம்ம பேசினது ஒரு பாஸா ஒரு லீடரான்னு பார்த்தோம்னாக்கா அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ உங்க ஸ்டாஃபோ உங்க டீம் மேல கோவப்படுறதுக்கோ, ஆனா அவங்க கரெக்டா செய்யறப்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது உங்க கடமை. சோ ஓகே, சும்மா கை தட்டிட்டு அப்படி விட்டோம்னாக்கா அவங்களும் அடுத்தது என்ன பண்ணிடுவாங்க, ஓகே பாஸ்ன்னு கை விரிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி, So, எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப ஓகே, முக்கியம். நம்ம அப்ரிசியேஷன் பத்தி பேச வேணாம். லெட்ஸ் டாக் அபௌட் தி கான்செப்ட். லெட்ஸ் டாக் அபௌட் பனிஷிங் ஸ்டஃப். ம். as a leader, இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஒரு லீடரா இருப்பீங்க. Okay. உங்க ஸ்டாஃப் மத்தியத்துல வந்து நீங்க ஒரு லீடரா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு தவறு நடந்துச்சுன்னா ம். how do you handle it with your staff? ஒரு பெரிய ஓகே ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, ஒரு மிஸ்டேக் that has cost you some money, எஸ். ஒரு லாஸ் மணி. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இந்த விஷயம்? 2 சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு என்னதுனாக்கா ஒரு விஷயத்த நான் சொல்லி அவங்க செய்யல, ஓகே, டைம் டிலே ஆகுது. ஓகே, நான் இதை பத்தி நம்ம பேசி அவங்க கிட்ட சொல்லி அதனால என்னோட டெம்பர் லூஸ் பண்றதுக்கு பதிலா
நான் நேராகவே போய் சொல்லிட்டேன், உங்களால் கோப்பா பண்ண முடியலன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிடுவேன். ஸோ ம் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் இந்த வேலையை நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க, அதை நானே பார்த்துக்கிறேன்ட்டு அதை நானே செஞ்சப்ப ஆட்டோமேட்டிக்லி தே ஃபெல் கில்ட்ல. ஸோ ம் நம்ம கில்ட் வரணுன்றதுக்காக சொல்ல கிடையாது, ஏன்னா அது இன்னும் டிலே ஆகிட்டே போகுது. ஆமா அப்போ அந்த தி ஃபீல் கில்ட்னோன்னா அப்போ நான் என்ன சொன்னேன், அது நான் ஏன்னா இதை நான் தவிர்க்கணும், இதனால எனக்கு இன்னும் லேட் ஆகுது, ப்ராஜெக்ட் முடிக்க ம் முடியல. ரெண்டாவது விஷயம் என்னதுனாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்ட் என்னதுனாக்கா, இந்த கலர் பிரிண்டிங். ஓகே கலர் பிரிண்டிங்கில் வந்துட்டு ஒரு பேஜ் கலர் பிரிண்டிங்னாலே பார்த்துங்களா, ஒரு ஒரு இவ்வளோ திக்கான ஒரு புக்கு வந்துட்டு ஃபுல்லாக கலர் பிரிண்டிங்கில் போயிடுச்சு. அது காஸ்ட் எனக்கு ரொம்ப அடிச்சிருச்சு எனக்கு. ஓகே ஸோ நான் என்ன சொன்னேன்னாக்கா, ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறப்ப நல்லா கேட்கணும். அது நீங்கள் கேட்காத வாசி தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ம் ஆக்சுவலி நான் பார்த்தாக்கா நான் உங்களோட சம்பளத்துலேருந்து நான் வெட்டலாம். ம் ஆனால் இப்போ நான் வெட்ட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இது நான் வெட்டுனேனாக்கா உங்களுக்கு வந்துட்டு என்ன தோணுனாக்கா, ஒரு தடவை தானே தப்பு செஞ்சா எடுத்து பண்ணீங்கன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியணும் இது எவ்வளோ காஸ்ட்டுன்னு. ம் இப்போ உங்களோட கணக்குக்கு நான் காட்டுறேன், இது என்னோட சம்பளத்துலேருந்து நான் வெட்டிக்கிறேன் நான். ம் ஆனால் இது மறுபடியும் இது நடந்துச்சுனாக்கா, ப்ளீஸ் டேக் நோட் திஸ். அடுத்த வாட்டி நடந்துச்சுனாக்கா நான் கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுவேன் நான். ம் ஏன்னா ஷுட் பி டாக்குமெண்டட். இதை எஸ் டாக்குமெண்ட் எஸ் எஸ் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஷோ காஸ்ட் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆமா ஐ பிகாஸ் ஐ ஒரு தடவைன்றது அது மிஸ்டேக்கன், வார்னிங் கிவன். பட் ரெண்டாவது வாட்டி அது நடக்குதுனாக்கா அது தப்பு கிடையாது, அது பர்பஸ்லி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி யா அலட்சியம்னு சொல்லுவாங்க அது ஆமா, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ன்ற மாதிரி அது கேர்லெஸ் ஏன் நடந்துற மிஸ்டேக் போது. ஆனா உனக்கு அந்த வழி தெரியல, நான் காசு கட்டுறதுக்கு. ஆமா ஆமா நம்ம நம்ம அந்த ஒரு கம்பெனி ரன் பண்றப்ப சமயத்துல நமக்கு அந்த காசு வரதுக்கு முன்ன அவங்களோட சேலரி கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அப்போ எக்ஸாக்ட்லி எவ்வளவு பிளான் பண்றோம் நம்ம. அப்ப இதெல்லாமே அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. இதுதான் என்னோட ஃபெயில், இந்த ரெண்டு நான் பார்த்தது. அது இப்படிதான் நான் ஓவர் கம் பண்ணிட்டு வந்தேன். I want to talk about now வேலை செய்யற டைம்ல வந்து I used to work at this college. I had என்னோட பாஸ் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு ஆளு. ஷீஸ் வெரி எக்ஸ்பிரசிவ் பர்சன். அவங்க என்னன்னா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா she will public it. அதாவது எப்படின்னா வாட்ஸ்அப் நீ இது பண்ண நீ இதை பண்ண நீ இதை பண்ண நீ இந்த எக்ஸ்பிளேஷன் கூட இப்பயே கூட இப்பயே கூட இப்பயே கூட அது மணி 12 கூட எதுக்குலாம் நீ அப்பயே கொடுக்கணும் எக்ஸ்பிளேஷன் ராத்திரி. தட் இஸ் ஹர் வே ஆஃப் டீலிங் வித் இட். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்தாலாம் வந்திருக்கு. ஹியூமிலேஷன்லாம் பண்ணக்கூடாதுங்க. கரெக்ட். ஆஹா யூ ஹேவ் டு பிஹைண்ட் டோர்ஸ் தான் நீங்க இதெல்லாம் பேசணும்னு சொல்லி பப்ளிக்கா நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸே அப்தாவே வந்திருக்கு. எஸ். I personally feel வந்து if you embarrass your staff you bring down your moral இறங்கிடும். பப்ளிக்கா வந்து எப்பவுமே வந்து ஏன் ஸ்டாஃப் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் குரூப் சாட்ஸ்ல வந்து ஐ டோன்ட் ஃபீல் ஐ நீட் டு கொஸ்டின் யூ பப்ளிக். நம்ம தனியா பேசலாம். மிஸ்டேக் இருக்கா அக்செப்ட் பண்ணியிருக்கேன் முதல். I tend to get them to accept their mistake. நீ முதல் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கோ, then you will learn. பப்ளிக்கா வந்து I try not to ஒரு மீட்டிங்கோ ஐ ஃபீல் லைக் நம்ம ஒருத்தவங்க புட் ஆன் பண்ணிட்டா அந்த இஷ்யூ பத்தி பேசணும் எனக்கு அந்த அவசியம் கிடையாது. Because we are all professionals, we are all sitting in the same room. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆஃப்கோர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கை மீறி போயிருக்கு. நம்மளும் ஹியூமன்ஸ் தான், நம்மளும் மிஸ்டேக்ஸ் செய்வோம். அண்ட் ஐ ஆல்சோ சவுண்ட் மை ஸ்டாஃப் என்ன பண்றீங்க, என்னத்துக்கு வேலைக்கு வரீங்க அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். பட் does it make me a bad person? I don't know. No, what you're saying is correct. Yeah, but of course we also are humans. We as bosses நம்மளும் மிஸ்டேக்ஸ் செய்வோம். நம்ம வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது நம்ம மிஸ்டேக் செய்ய மாட்டோம், நான் பெர்ஃபெக்ட் இல்ல. ப்ராஜெக்ட்ல வந்து என்கிட்ட கொடுத்து நானே அப்ரூவ் பண்ணிருக்கேன். பட் இட் வாஸ் மை மிஸ்டேக். நான் வந்து படிக்காம அப்ரூவ் பண்ணேன். 100% மேல நான் ட்ரஸ்ட் போட்டு நான் அப்ரூவ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா அதுல அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இப்ப நான் என் ஸ்டாஃப் பிளேம் பண்ணுவேன்னா ஆர் ஷுட் ஐ பிளேம் மை செல்ஃப்? நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஐ ஃபீல் as a leader I blame myself. நான் செக் பண்ணிருக்கேன். நீ என்கிட்ட கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லி நான் செக் பண்ணல. என்கிட்ட அதுவும் 1 day earlier நீ கொடுத்து செக் பண்ண சொல்லிட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ்னால ஐ டிட் நாட் செக், ஐ அப்ரூவ்ட் இட். அது ஆன்லைன்ல போன விட கிளையன்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க என்ன மாதிரி போஸ்டிங் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ஓ யா, ஸோ சம்டைம்ஸ் அதான் சொல்றேன் நம்ம டென் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு ஹவு டு டாக் டு ஸ்டாஃப், ஹவு டு ஐ மீன் டாக் டு யுவர் டீம்,
நம்ம இதுவும் வந்து ஒரு ஒரு இசென்ஷியலான ஒரு நெசசரி லீடர். ஐ திங்க் இது ஒரு குவாலிட்டி வேணும் நமக்கு. நம்ம சும்மா எடுத்துமா சில பாஸ்ல பார்த்தோங்க, எடுத்துமா கவுத்துமா கத்துவாங்க, ஜாம் அவுட் அடிப்பாங்க. நான் இன்டர்ன்ஷிப்லாம் செய்யும் போது என் பாஸ் ஜாம் அவுட் அடிச்சிருக்காரு என்கிட்ட. பட் தட் வாஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஆனா இப்போ வந்து ஐ திங்க் கேனாட்ல இப்போ நம்ம ஜாம் அவுட் ஆச்சா அடுத்து நம்ம கோர்ட்ல தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஜாம மாட்டி வேற எங்கேயாவது பறந்துடும் அப்புறம். ஆமா. So this is one. And I also want to ask ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். I was thinking about it just now. ஒரு சீனியர் ஸ்டாஃப் அண்ட் ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் உங்க கம்பெனில இருக்காங்க. ஜஸ்ட் உங்க உங்க சைட்ல வந்து ஒருத்தவங்க வந்து 5 years மேல உங்ககிட்ட வேலை செய்யறாங்க, இன்னொருத்தவங்க வந்து இப்பதான் வந்திருக்காங்க ஒரு 1 year plus. Do you treat them differently or do you treat them the same? ஓகே, இது 5 yearsன்றப்ப வந்துட்டு என்னோட பாலஸோட நான் முன்ன வேலை செஞ்ச இடத்துல சொல்றேன் நான். ஏன்னாக்கா இப்போ என்னோட எடுத்துக்கிட்டாக்கா அது புது கம்பெனின்றதே சரிப்பட்டு வராது. ஆனால் நான் முன்ன ஏற்கனவே இருந்த இடத்துல நான் சொல்றேன் நான். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வேற மாதிரி தான் இருக்கும். புது ஸ்டாஃபை பார்த்துக்கிற ஸ்டைல் டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவிலேஜஸ் லைக் கோயிங் பேக் ஏர்லி. ஏன்னாக்கா உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், 5 years அவங்க கூட இருந்தவங்க, அவங்க ஏமாத்த போகிறது கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு நாள் இருக்காங்கன்னாக்கா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அதே வந்துட்டு இந்த புது ஸ்டாஃப் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க எவ்வளவு கடந்து வந்திருக்காங்கன்றதுன்னு. மேபி அந்த வந்து ப்ரையர் அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கும். சார் நான் இந்த வருஷத்துக்கு நான் வேலை ஃபுல்லா செய்யறேன், அடுத்த வருஷம் என்னோட டைமிங் இப்படிதான் இருக்கும்ன்றதுன்னு. ஆனா நீங்க தெரியாம போந்துட்டு எல்லாருக்குமே 8:30 to 5னாக்கா எனக்கும் அதே மாதிரி இருக்கணும், இல்ல அவங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கணும். எங்களுக்கு மட்டும் 8:30 to 5:30, அவங்க மட்டும் வந்துட்டு 3 o'clockலாம் கிளம்புறாங்கன்றது. ஆனா உங்களுக்கு தெரியாது, மேபி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ஜாப் பத்தி. ஆமா, ஐ அக்ரி. எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். ரெண்டாவது என்ன ஆகுதுனாக்கா, அந்த இது எனக்கு நடக்கும். நம்ம மார்க்கெட்டிங்னாக்கா நம்ம ரொம்ப ஃபோனில் தான் இருப்போம் பாருங்களேன். ஆமா, ஃபோன்லேயே தான் இருப்போம். அதை கூட ரொம்ப பேர் யோசிப்பாங்க, ஏன்னா அவர் மட்டும் ஃபோன்லேயே இருக்காருன்னு. ஸோ ஃபோன் வரலைன்னா தான் பிரச்சனை மார்க்கெட்டிங். ஸோ அப்போ வந்துட்டு அப்பதான் ஹெச்ஆர் பேசணும்னுவாங்க. சி அவங்களோட வேலையே ஃபோனில் தான். ஸோ ஏன்னா இவங்க வந்துட்டு அது என்ன பண்றாங்கன்னா, நம்மளும் ஃபோன் பாய்க்கலாமே, நம்மளும் வந்துட்டு இங்க அங்க நடக்கலாமே. கிடையாது, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு உங்களோட கொடுத்த ரோலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வேலை இருக்கும். யூ கான் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு பி எக்ஸாக்ட் ஆர் லைக் சேம் லைக் வாட் த எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் இஸ் ஹேவிங். கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் வேற, உங்களோட சிச்சுவேஷன் வேற. ஆனா உங்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. என்னதுனாக்கா, நீங்க புதுசா வந்த வாசி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஆகணும். இது இல்லைன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. என்ன வந்து உட்கார வச்சிருக்கீங்க, ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஓபிஸ் கொடுக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், இப்படி இருக்கணும், ஹவு டு கிளைம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும். அடுத்தது என்னென்ன கம்பெனி பெனிஃபிட்ஸ் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு சொல்லணும். ஒரு மென்டோ இல்லாட்டினாக்கா ஒரு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் ஏற்கனவே உங்க வேலை செஞ்ச 5 years ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் வந்துட்டு எல்லாமே கேஸ் பை கேஸ் தான் போகுமோ இல்லையா, எல்லா ப்ரிவிலேஜ் ஃபுல்லா அவங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அதை சொல்றேன் நான். ஆனா சம்பளம்னு வர்றப்ப யாருக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்க போகுது. ஆமா, அவ்வளவுதான் என்னோட கருத்து இது. நீங்க மார்க்கெட்டிங் வந்து சொன்னீங்க, எனக்கு பழைய வேலை ஞாபகம் வந்து இருக்கு. நான் working in this college, நான் சொன்னேன் என்னோட காலேஜ் I was head of PR and marketing for this college. ஸோ வந்து ஒரு டே வந்து நான் நார்மல் ஆஃபீஸ் போனேன். I was tired because the day before road show முடிச்சுட்டு வந்தோம். ரோட் ஷோ முடிச்சுட்டு வந்தோம். ஆஃபீஸ்ல வந்து எனக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கும். என்னோட டேபிள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், கீழே வந்து அவ்வளவு பெரிய இடம் இருக்கும், சுத்தமா இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, அங்கேயே தலைவாணி பாயிலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் தலைவாணி பாயில அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நான் தூங்கியிருக்கேன், பல நாள் தூங்கியிருக்கேன் அந்த ஆபீஸ்ல. சோ அசதி எனக்கு, நான் ஒரு கட்டத்துல போய் தூங்கிட்டேன். பிகாஸ் the day before I only came home 2 a.m. in the morning. Yes. And 8 o'clock I still went to work. Yes. இது வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு அன்னைக்கு எக்ஸிட் மீட்டிங்ல வந்து இந்த இஷ்யூ திறந்துட்டாங்க. மேனேஜர் தூங்குறாங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர் தூங்குறாங்க, அப்புறம் இப்படி நாங்க தூங்கினா இஷ்யூ ஆக்குறீங்க கிளாஸ்ல. சம்டைம்ஸ் அசந்து தூங்குனால நீங்க மார்னிங் லெட்டர் ஒரு வாட்டி கொடுத்துட்டேன்.
மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து டேபிள் கீழே பூந்து தூங்குறது நீங்க யாருமே பார்த்து கவனிச்சுக்கலாம். நான் பார்த்த போட்டோல வர பிடிச்சிருக்காரு. கன்சர்ன் இல்லாம என் போட்டோ எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காரு. கேஸ் போடுங்க சார். என்னோட பாஸ் வந்து ஒண்ணுதான் சொன்னாரு அவங்ககிட்ட, அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் செய்யற வேலை வந்து உங்களால செய்ய முடிஞ்சா நீங்க எவ்வளவு வேணா தூங்குங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்களாம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியுமா மார்க்கெட்டிங் டீம்? அது மீறி நான் வேலைக்கு வர வேணாம் தான் சொன்னேன். ஆனா அப்ப கூட வந்தாங்க வேலைக்கு. நான் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே ஹாஃப் டே கொடுத்துட்டேன். பட் அது தாண்டி they still came to work. இன்னைக்கு மார்னிங் வந்ததே 3 மணிக்கு தான். அதுவும் என்ன விட்டுதான் அவங்க எல்லாமே வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க என் பாஸ். நீ கரெக்ட். யாரு கேள்வி நீ யாரு கேள்வி கேட்கறதுன்னு கேட்டாங்க. வெரி குட். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இங்க, அதுக்கு காரணமே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். சோ யூ ஆல் டோன்ட் பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் டு देम. எஸ், அதான் நான் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா நமக்கு தான் தெரியும். நம்மளோட வேலை. மார்க்கெட்டிங்க பார்த்தாலே வந்துட்டு ஃபைனான்ஸ்க்கு கொஞ்சம் கடுப்பு வரும் தான். நம்ம செலவு ஆமா பண்றாங்க. ஆனா நம்ம ஆமா இல்லைன்னா சேல்ஸ் அங்க நடக்காது. அப்போ எவ்வளோ எக்ஸாக்ட்லி கிரவுண்ட் ஈவென்ட் செய்யணும், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் போய் ஆர்கனைஸ் பண்ணணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டிங் போறோம்னாக்கா ப்ராப்பர் பிளானிங்கோட போகணும். இது எந்த கம்பெனியா ஆமா இருந்தாலும் இதை டேக் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி அது எக்ஸ்பெண்டிச்சரா யோசிக்க கூடாது. மார்க்கெட்டிங்ன்றது நீங்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அதுல தான் சேல்ஸ் வருது, அதுல தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதுல தான் பொசிஷனிங் வருது, எல்லாமே வருது. அதை ப்ராப்பரா செஞ்சா மட்டும்தான் உங்களோட கோல் அடைய முடியும். அதுல எக்ஸாக்ட்லி வந்துட்டு என்னைக்கு நம்ம விளையாட்டு காட்டுறோமோ முடிஞ்சு. எக்ஸாக்ட்லி சி அதனால தான் ஆக்சுவலி மார்க்கெட்டிங் வந்து வெறும் ஃபைனான்ஸ் கூட பிரச்சனை வராது, எல்லாம் கூட பிரச்சனை தான். அண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்து எப்பவுமே பாஸ்ல க்ளோஸா இருப்பாங்க. எஸ். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்ன, நம்மளோட பவர் என்ன இந்த கம்பெனில இருக்கு. நம்ம சொல்றதுதான் உங்க கம்பெனி பத்தி வெளியே. ஸோ ஐ மீன் ஜோக்ஸ் அசைட். ஸோ வந்து நான் இப்பவுமே சொல்லுவேன், அதான் நீங்க சொன்னீங்கல்ல ரோட் ஷோஸ். நம்ம ரோட் ஷோலாம் வந்து ஒரு நாள் 2 நாள் செய்ய மாட்டோம். சம்டைம்ஸ் இட் கோஸ் 3 days 4 days. ஒரு புது ஊருக்கு போறோம், ஜஸ்ட் லைக் இப்போ பினாங். நாங்க அங்க போயிட்டு ஒரு நாள்ல முடிச்சுட்டு வர முடியாது. அங்க எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம் ரோட் ஷோலாம் செஞ்சா. ஸோ மினிமம் 3-4 days ஆகும். நம்ம 3-4 days வந்து சம்டைம்ஸ் இன்க்ளூட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப் டே இருக்காது நம்மளுக்கு. ஸோ வந்து ஃபைனான்ஸ் சேலரிலாம் வெளியாக்கும் போது நம்மளுக்கு ஓட்டி கணக்குலாம் எக்கச்சக்கமா போவோம். அப்ப எக்கச்சக்கமா போவோம். பிளஸ் வி ஹேவ் கமிஷன். நம்மளுக்கு இந்த கமிஷன் விஷயம் தான் நிறைய பிரச்சனை வரும் ஃபைனான்ஸுக்கும் மார்க்கெட்டிங் சைடுக்கும். பிகாஸ் தே ஃபீல் தட் வை நம்ம வேலை தானே செய்யறோம், நம்மளுக்கு ஏன் அடிஷனலா கமிஷன் கொடுக்குறோம். They don't see what we do behind the scenes. Yes. Midnight phone call வரும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ். நானா வந்து ஸ்டூடெண்ட் 12 மணிக்கெல்லாம் ஃபோன் வச்சு கேட்டிருக்காங்க, சார் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன் சார். அதாவது ராத்திரி 12:30 மணிக்கு. இப்பதான் நான் கேட்பேன், நம்மளுக்கும் கேட்கணும்னு இருக்கும். ஆனா கமிஷன் இருக்கு, நம்ம கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். வேற பிரச்சனை ஆயிரும். ஐயோ நீ என்ன வேணா கேளு ராசா, நான் அவனுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு அந்த கமிஷன். So yes, marketing department வந்து when I was in marketing, I felt it was the most hectic department. எல்லாருக்கும் பிடிக்காது எங்களை. எதுலையுமே கண்டுக்க மாட்டாங்க, எல்லாமே பாலிங் போவாங்க, எங்களை கூப்பிட மாட்டாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூப்பிடவே மாட்டாங்க, எல்லாம் தனியா லான்ச்சுக்கு போவாங்க. மார்க்கெட்டிங் எவனும் கூப்பிட மாட்டாங்க. நம்மளே சொன்னாங்க, நம்மளுக்கு தான் மார்க்கெட்டிங் பட்ஜெட் இருக்க, நீ எங்க சாப்பிட போற மட்டும் சொல்லி நான் போவேன். Because we were successful because of the company. I did a very big project when I was in this college. நம்மள வந்து we worked with the B40 community, Malay community, work பண்ணி we gave education in terms ஒரு free education course மாதிரி நம்ம செஞ்சோம். free diploma. அதாவது because PTPK வந்து முன்ன மாதிரி இல்ல. முன்ன you get 100%. நம்ம இப்போ வந்து 70 to 90% தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அது பேலன்ஸ் வந்து கட்டுற நிறைய பேர் வந்து ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். அதாவது நம்ம அகாமடேஷன்லாம் கட்டணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆல் கமிங். ஸோ we worked a plan where they have a job after their classes hours, cover all these miscellaneous செலவுலாம் இருக்கு. ஒரு ஸ்கீம் செஞ்சுட்டு we brought all these students. அந்த டைம் வந்து we recruited, அந்த ஒரு இன்டேக் மட்டும் we recruited about 500 students, which was a very big achievement for that college. Okay. ஒரு இன்டேக்ல 250 students வரது வந்து it's not a very big college.
ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹைலைட் ப்ராஜெக்ட்ஸ். ஆனா இது பின்னால நம்ம எவ்வளவு பிளானிங் செஞ்சோம், எவ்வளவு காஸ்டிங் செஞ்சோம். பிகாஸ் we need to ensure ஒரு காசு 1 cent also the student no need to spend, அவங்க இங்க வரும்போது Yeah. 3 years of their education needs to be fully funded after their PTPT end. So we needed to plan it that way. வேலை தேடணும். We had to work with நிறைய கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணோம். ஓகே, நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கேன் யூ ஹையர் them for these hours? இந்த ஹவர்ஸ் உங்களால ஹையர் பண்ண முடியுமா? இவ்வளோ தாண்டி நம்ம செஞ்சோம். இது எவ்வளோ பிளானிங் இருந்திருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணி we did the whole road show the Jalaja for about 1 year. I'm sorry, about 1 month we did the Jalaja and then we got the 250 students. But yes, அதுக்கப்புறம் தான் I felt like okay, இது ஒரு பழம் கிடைச்சிச்சு. அவ்வளோ கமிஷன் நம்ம ஏர்ன் பண்றதுல that is the planning. So ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம வடிவில் சொன்ன மாதிரி எந்த விஷயம் கமிஷன் சொன்னதோட சிரிப்பு வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, யாருக்கு பிடிக்காது கமிஷன்? So see, it comes down to rewarding your staff. In fact, இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து லைக், பிகாஸ் ஐ டோல்ட் யூ மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டாஃப்ஸ் ஆர் இன்டர்ன்ஸ். அவங்களுக்கு ஃபிக்ஸான ஒரு அமௌண்ட் இருக்கு. நான் என்ன சொல்வேன்னா, இஃப் யூ பொட்டன்ஷியலி கேன் பிரிங் இன் a new client to me, I give you 20% of the total deal. நான் உன்கிட்ட கொடுத்துறேன் 20%, எனக்கு பிரச்சனை இல்லை. On top of your internship salary, I give you 20%. If this client is sourced by you, you brought in this client to me, I give you this 20%. இதனால தான் நான் முதல் சொன்ன ஒரு விஷயம் இருக்கேன், நீ பிராண்ட் பில்ட் பண்ணி நீ பில்ட் பண்ணிக்கோ, ஆனா யாருக்கு? எனக்கு தான். So that's why I allow freedom. நான் கொடுப்பேன் freedom. நீ என்ன வேணா செய், உன் பிராண்ட் நீ ஏத்த போறியா, இந்த ப்ராஜெக்ட் நான் தான் செஞ்சேன், நீயா செஞ்சேன்னு சொல்லி எனக்கு பிரச்சனையே கிடையாது. I want you to build your brand so that you can bring in business to me. When you bring in a business to me, not only I make money as a company, I give you 20%. So as an intern now, you don't only earn your internship allowance, you also able to earn commission. யாருக்கு பிடிக்காது கமிஷன்? Yeah, that's true. It's inspiring. எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல to earn more. ஆமா, போயிட்டு வெளியே தேட வேண்டிய காசை நான் உள்ளுக்கே தேடிக்கிறேன். சோ ஏன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் வந்து பிகாஸ் நான் வந்து ஐ டோன்ட் கிவ் தெம் ஃபிக்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். நான் ஃபிக்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்க மாட்டேன் என்னோட இன்டர்ன்ஸ்க்கு. ஐ கிவ் தெம் KPI. இதுதான் நீ டெய்லி இன்னைக்கு இதுதான் நீ செய்யணும், இது முடிச்சிட்டானா நீ முடிச்சிட்ட, ஐ won't disturb you anymore. This is what I need you to do from today. ஒரு 10 டாஸ்க் இருக்கு, அந்த 10 டாஸ்க் முடிச்சிருங்க, தயவு செய்து 10 டாஸ்க் முடிச்சிருங்க. இதுதான் நான் ஏன் இன்டர்ன்ஸ்குள்ள டீலிங். கரெக்ட், அது முக்கியம். So என்னோட இன்டர்ன்ஸ் வந்து ஒரு கேர்ள் வந்து என்ன கேட்டாங்க, சார் I want to get another job outside. ஒரு ஃபண்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, can I get another job outside? தாராளமா போ, you want to go. ஆனா என் வேலை முடிச்சுட்டு போங்க. Yes. பட் நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன். Instead of 20%, I give you 25%. நீ போய் கையில கூட்டிக்கும், நீங்க என்ன மெக்கானிசம் வேணா பயிற்சிப்போ, ஐ டோன்ட் கேர். இந்த கம்பெனில நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ வேணா சொல்லிக்கோ, ஆனா கிளையன்ட் எடுத்துருவான், உனக்கு 25% கொடுக்குறேன். கன்ஃபார்மா கொடுப்பீங்களா சார் சொல்லி நான் சொன்னேன், பேமெண்ட் வந்ததால நான் உனக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துறேன். அவங்க இன்னைக்கு வரைக்கும் கிளைண்ட்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க, ஐடிக்கான ஹேண்டில் பண்ணிக்கணும். So yeah, அவங்க வந்து அவங்க எல்லாமே சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து வருவாங்க. சார் இவங்க வந்து இவ்வளவு நாளைக்கு வந்து ஆட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ண ஒரு 5 days ரன் பண்ண முடியுமா சார்? பிரச்சனையே இல்லை, கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம். சார் இவங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம், சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வேணும், ஓகேவா சார், நம்ம செய்யலாமா? ஓகே, பிரிங் இன்கம் சார்ஜ் பண்ணுவோம், 25% is yours. So இன்னைக்கு I'm not only training her to become a staff, I'm training her to become an entrepreneur. Exactly, that's the word. நாளைக்கு அவங்க வெளிய போகும்போது she is not only learn how to do the work, she's also learn how to run a business. Yes, enterprising இருப்பாங்க. So யாருமே சொல்லக்கூடாது, பாருங்க என்ன கம்பெனில போய் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கேன் நீ ஒண்ணுமே தெரியாம. ஆரம்பத்துல மிஸ்டர் வந்து நான் சொல்லும் போது என்னோட ஆளுங்கிட்ட சொல்லுவேன், I don't give them working hours நான் சொல்லும் போது அவங்க என்னடா you can lock them in for 8 hours, why you want to not lock them in? Productivity is not about how many hours they put in the work. கொடுத்த வேலை செய்யணும். அது சில ஆளுக்கிட்ட கொடுத்த அளவு 20 hours முடிக்க மாட்டாங்க அந்த வேலையை, ஒரு நாள் உட்காந்து முடிக்க மாட்டாங்க அந்த வேலை. ஆனா இந்த மாதிரி நீங்க புரியுங்களேன், என்னோட இன்டென்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எத்தனை மணிக்கு வேலை செய்வாங்க. இப்ப உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க வீட்டுல. Creativity was critical. Exactly.
எனக்கு எஸ் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நேரத்துல தான் இல்ல வீடியோ கால்ல 2 மணிக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வரும் போன்ல. பட் நான் கொடுத்த ஃப்ரீடம்னால ஐ கேனாட் நாட் ரிப்ளை யூ. ஐ கேவ் யூ த ஃப்ரீடம். ஸோ நான் வந்து அலர்ட்டா இருப்பேன். எதுவும் தெரியலையா அவங்க எனக்கு 2 மணிக்கெல்லாம் 2 மணிக்கு 2:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணேன், சார் சாரி சார் டிஸ்டர்ப் யூ, ஐ நோ யூஆர் ஸ்லீப்பிங், பட் இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி ஓகே வாங்க. நான் ஒண்ணு தான் உனக்கு வேலை செய்ய வேற நேரமே இல்லையா கேட்ட கையோட ஐ வில் ஸ்டில் ஆன்சர் them, but that is up to them. யா 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 As long as you finish my work. கரெக்ட். So ஒரு அதுதான் ஒரு this is கம்பெனியில் அது முக்கியம். அது சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு அவங்க கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆமா. அந்த அந்த ஆர்கனைஸ் அந்த ஒரு கேர்ள் என்கிட்ட சொல்லுவாங்க, மிஸ்டர் மகேஷ் இஸ் ஆக்சுவலி வெரி குட் இன்டர்ன், ஸ்மெலி கேர்ள் கால் சாரா, ஷி வாஸ் மீ, ஷி இஸ் வெரி குட். அவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்டனா, எனக்கு மிட் நைட்ல தான் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ண முடியும் மிஸ்டர் சுரேன், ஆஃப்டர்நூன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஐ கேனாட் ஒர்க் சொல்லுவாங்க. இஃப் யூ suruh saya buat benda ni in the afternoon, I cannot do ன்னு சொல்லுவாங்க. Tapi you suruh saya buat benda ni malam-malam, kalau I ada coffee, I mesti boleh buatன்னு சொல்லுவாங்க. அவங்க நீங்க யூஎஸ் கிளையனுக்கு பேசி விட்டுருங்க. ஆமா, ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் பேசி விடலான்னு இருக்கேன். சோ நான் வந்து when you go to a working life, you cannot do this, say என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவாங்க, I won't go and work with anybody else ready after this சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் போய் வேலை செய்ய மாட்டேன். இது முடிச்ச கையோட I will open an exact company of what you're doing ன்னு சொன்னாங்க, but I will not disturb your business ன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. குட் குட். ஒரு கடுப்பு வர போறேன். பட் நல்லா சொல்லுங்க. யா இப்போ பிகாஸ் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் இன்னொரு ஆளு என்கிட்ட கொடுத்த ட்ரைனிங். சோ அதாவது நம்ம மிஸ்டர் கோபால் அவங்க எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பாஸ் இட். அதான் ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு ஆதாரம். எஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு கிராப் பண்றது தான் இருக்கு. ஆமா. So I have told her that I want her to open her own company and all that. Even though you open an e-post, I don't care. You open. ஏன்னா ஒண்ணுக்குன்னு தனியா ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க, அதாவது உன்னோட ஆளுங்க தனியா வரவங்க உங்ககிட்ட. என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்னை விட்டு போக மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். So go. She has another 2 or 3 months with us before internship finish. So I want her to go. அது எவ்வளவு சப்போர்ட் வேணும் நான் கொடுக்குறேன், எதுவும் பிரச்சனை கிடையாது. So அதான், this is my way of leading my group of staff. I don't always like to அதான் சொன்ன ஒரு லைன் இருக்கும், பட் அது வந்து in terms of personal விஷயம் தான் I try not to share to my. மற்றபடி about the business and all, சில பேர் யோசிப்பாங்க நம்ம பிசினஸ் பத்தி இன் அண்ட் அவுட் நம்ம சொல்லக்கூடாது நம்ம ஸ்டாஃப் கிட்ட, பிகாஸ் வந்து நாளைக்கு ஏதாப்ப ஒரு கடை போட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஐ ப்ரிஃபர் யூ நீட் டு நோ 100% about the business. இல்லைன்னா அங்கதான் மிஸ்டேக் நடக்கும். செய்யணும்னா எப்படி வேணாலும் செஞ்சிருவாங்க. செய்யணும், அதான் நீங்க சொன்னது உண்மைதான். செய்யணும்னு நினைச்சா அவங்க இப்படி வேணா செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம முன்னுக்கு மட்டும் கடை வைப்போம், பின்னாலே கூட கடை வைப்பாங்க. நம்ம கடவுளுக்கே கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். So this is one of the reasons why I am very transparent with them. நான் transparent தான். இதெல்லாமே ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல பாஸ்க்கு ஒரு அடையாளம். ஸோ ஏன்னா இப்போ என்னதுன்னா கேட்குறவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம பாஸ்ன்றவங்கள தப்பு சொல்ல கிடையாது. நம்ம வந்துட்டு நீங்க பாஸா இருக்க போறீங்களா லீடரா இருக்க போறீங்களா அது உங்களோட கையில இருக்கு. ஆனா சில இடத்துல நீங்க பாஸா இருக்கணும், சில இடத்துல நீங்க லீடரா இருக்கணும் தான் சொல்றோம். நீங்க எல்லாருமே லீடரா இருங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாங்க நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு இடத்துல நீங்க லீடரா இருக்கீங்க, ஒரு இடத்துல நீங்க பாஸா இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் பாஸா இருந்தா வேலை நடக்காது. எல்லா இடத்துலயும் லீடரா இருந்தாக்கா அங்க வேலையே ஓடாது. அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு நல்ல இது என்னதுனாக்கா இப்ப நமக்கு 9:30 ஆயிட்டோம். இப்ப வந்துட்டு அந்த டிஸ்க் பத்தி பேசிடுவோம் நம்ம. எஸ், லெட்ஸ் டாக் அபௌட் டிஸ்க். டிஸ்க் பத்திட்டு நம்ம பேசணும்னாக்கா இது லீடர்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்துட்டு ஒரு லீடரா இருக்க போறாங்கன்னா இல்ல என் டீம் வந்துட்டு எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட எந்த குவாலிட்டி இருக்காங்கன்னு ஒரு கம்பெனி ஓனருக்கு தெரியணும். முதல்ல நீங்க ஸ்டாஃபும் நமக்கு வேணும். இது ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். ஒரு கட்டத்துல அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்றப்ப பக்கத்துல ஒருத்தவங்க தட்டி சொல்லணும், இந்த பாரு நீ ரொம்ப கிரியேட்டிவா போற, இதுக்கு இவ்வளவு காஸ்ட் வருது, இதுக்கு இவ்வளவு டைம் போகுது, கரெக்டா கொண்டு வான்னு அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. Bring them to the ground. Yeah. Yes.
அப்ப ஆகாயத்தை பார்க்காது. ஆமா, இல்லாட்டி நாங்க கனவுல அப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி ஓவர் கிரிட்டிக்கலா இருக்கிறப்ப இவங்க சொல்லணும், அந்த பாரு ரொம்ப ரிஜிட்டா இருந்தீங்கன்னா நம்மளால சேல் செய்ய முடியாது, கொஞ்சம் அழகா கொண்டு போ, ஒரு பூவோட ஆமா போ, அப்பதான் ஒரு பொண்ணு பார்த்து அழகா வரணும் அப்படின்றப்ப அங்க கிரியேட்டிவிட்டியும் முக்கியமா இருக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங்கும் முக்கியமா இருக்கு. ஸோ இது பேலன்ஸா இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா எப்படி நம்ம ஒரு டீம் வந்து வச்சுக்கலாம், நம்ம உண்மையிலேயே நம்மளோட பொசிஷன் என்ன அந்த கம்பெனில. அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க்னு சொல்லுவோம், டாமினன்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ், அப்புறம் ஸ்டெடினஸ், கடைசியா வந்து கம்ப்ளையன்ஸ் கீழே வரும், கன்சாஷியஸ்னஸ்னு வரும். ஸோ இப்போ கான்ஷியன்ஸ். எஸ், அப்ப இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், ம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா. ஸோ ம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் வந்துட்டு இப்போ டிஸ்கோட் எடுத்துக்கோமா, இந்த டாமினன்ஸ் இவங்க தான் வந்துட்டு ஆம், கெட்டவங்க கிடையாது, இவங்க சொன்னாங்கனாக்கா மறுவார்த்தை இல்லைன்ற மாதிரி. ஆமா ஆமா. ஸோ இவங்க தான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இதை நம்ம படத்து மாதிரியே கொண்டு போயிடுவோமே, ஓகே, பிரச்சனை இந்த இல்லை. பாஷா ரஜினி மாதிரி, நான் ஒரு ஆமா, தடவை சொன்னா 100 100 தடவை தடவை சொன்ன மாதிரின்னு. இது பாருங்க எல்லாருக்குமே இது பரவுனுச்சு. ஆமா அவர் சொன்னதுக்கு அப்புறம் மறு வார்த்தை கிடையாது. ஆமா. ஸோ அவருக்கு அந்த பலம் இருக்கு. ஸோ நான் சொன்னது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசாத, ம் இதுக்கப்புறம் நீ எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இதோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெரி லைக் டிசிஷன் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமா நார்மலாக பார்த்தோம்னா இந்த சிஇஓஸ், இந்த கம்பெனியில் பெரிய பொசிஷன் இவங்கலாம் வந்து இந்த டாமினன்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. ஆமா. அவங்களுக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அங்கே டைம் லைனை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. தே டோன்ட் ஹேவ் டைம் டு கோ மைக்ரோ மேனேஜ் அண்ட் சோ ஆன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ முடிச்சுட்டு போயிட்டே இருன்னு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க கொஞ்சம் புஷியா இருப்பாங்க, இல்லாட்டினாக்கா அந்த வெயிட் பண்ண மாட்டாங்க சொன்ன டைம்ல முடிக்கலனாக்கா. ஆமா. என்ன அவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம் சார் இப்போதான் சார் காலைல தான் சார் கொடுத்தீங்க, இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணுமே, ஏதாவது ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டா மாட்டிக்கும். மாட்டிக்கோ. ஆமா ஸோ ஆமா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்துட்டு எப்படி நடக்கும்னா, எப்ப நடக்கும்னா, லீவ்ல இருக்கேன் பாஸ், லீவ்ல இருக்கேன் பாஸ், லீவ் முடிச்சுட்டு வந்து செய்யறேன், இல்ல நீ முடிச்சிருக்கணும்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இவங்களோட பலம் நமக்கு தேவை, ஆனா இவங்களை ரொம்பவும் நம்ம வந்து ஓவர் ரூல் பண்ண வைக்கவே கூடாது. ஆமா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ல ஒரு ஆள் உங்களுக்கு இருக்காங்களா, இல்ல உங்களோட பொசிஷன் அப்படி இருக்குதா, அது நீங்க பார்க்கணும். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ். சாரி சார், டாமினன்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. டாமினன்ஸ் வந்து ஓகே, நான் என்ன ஆட் பண்றேன்னு சொல்றேன்னா, ம். ஓகே, இப்போ என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து நான் சொன்னேனே, ஐ டோன்ட் கேர் வாட் யூ ஆர் டூயிங் as long you finish my work. எனக்கு கொஞ்சம் டாமினன்ஸ் இருக்கும். அதாவது எதுனா நான் கொடுத்த கேபிஐ இல்ல, எனக்கு கொடுத்த கேபிஐல சொன்ன டேட்ல நீங்க முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். ஐ டோன்ட் கேர் வாட் எவர் யூ ஆர் டூயிங் above பிகாஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்கல. ஐம் கிவிங் யூ த ஃப்ரீடம் டு டூ ஒர்க் அட் யோர் டைம். பட் இன்னைக்குள்ள ஐ ஹவ் given you this task. If you still say you forget, then I'll get very pissed off with you. பிகாஸ் நான் உனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். பிளஸ் நான் வந்து இதுதான் உன் டாஸ்க்னு வந்து நான் அன்னைக்குன்னு கொடுக்க மாட்டேன், நான் இப்பயே கொடுத்துருவேன். தட் மீன்ஸ் 1 week of their work I did plan for them. என்னோட ஒர்க்கே வந்து I plan my staff's work. இந்த வாரம் உனக்கு 5 நாள் வேலையா என் கூட, அந்த 5 நாள்ல இதான் டே 1 இது செய்யணும், டே 2 செய்யணும், டே 3 செய்யணும், டே 4, டே 5. அண்ட் ஐம் ஸ்ட்ரிக். ஒன்னு மிஸ் ஆகுனா ஐ கெட் இரிட்டேட்டட். ஸோ என் டாமினன்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஐ லைக் இந்த விஷயத்துல நான் ரொம்ப டாமினண்டா இருப்பேன். பிகாஸ் வேற ஓடணும், கான்டென்ட் வந்து நம்ம டிலே பண்ண முடியாது. அண்ட் ஐ டோன்ட் ரியலி லைக், ஓகே சில பேர் சொல்லுவாங்க நம்ம கான்டென்ட் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க, ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிரு. வாட்ஸ் த பாயிண்ட் யூ கமிங் டு a digital marketing agency scheduling your contents? அன்னைக்குன்னு சூடா நம்ம எடுத்து போறது தான் கான்டென்ட். அதுதான் நம்மள கான்டென்ட் பிளான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. I disagree with content planning. Okay, ஒரு SME-யா நீ தான் தனியா எல்லாமே செய்யறியா, அப்ப நீ content plan பண்ணு. இப்ப நான் ஏஜென்சி 2 பேசுறேன், நானே அதுக்காக செய்யறேன்னா நீ என்னத்துக்கு எனக்கு காசு கட்டணும்? ஆமா, என்கிட்ட சமத்துல கேட்பாங்க கான்டென்ட் கேலண்டர் கொடுங்கன்னு. ஆஹ் நீங்க கேட்டீங்கன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன், ஆனா கண்டிப்பா நான் அதுல மாத்திடுவேன். கண்டிப்பா நானே ஃபாலோ பண்ண மாட்டேன் ஜி. ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு சார் நமக்கு. மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள டாபிக் தான் நம்ம பேச முடியும், இன்னைக்கு சூடான விஷயம் தான் நம்ம அதை வச்சுதான் கான்டென்ட் செய்யணும். இப்ப நீங்க பாருங்க, பாஸ்ட் 3 days apology letter. ஆமா apology letter. அப்ப இந்த ட்ரெண்ட் நம்மளோட கேலண்டர்ல இருக்காத, கேலண்டர்ல இருக்காது. and we have to follow the trends because அதுதான் நமக்கு வியூஸும் அதெல்லாம் SEO ரீச் ஆகும் நம்மளுக்கு. we have to follow that. so வந்து நம்ம ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலனா we are losing.
நம்ம சும்மா வந்து பிளான் பண்ணி போட முடியாது பாருங்க ஒரு கான்டென்ட். எஸ் எஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன, இன்ஃப்ளூயன்ஸ். இது ஆக்சுவலி நான் முதல்ல நினைச்சேன் நான் இதுல தான் இருக்கேன்னு. அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க நான் அது இல்லை, நான் வந்து டாமினன்ஸ்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா எனக்கு தெரியும் நான் சமத்துல வந்துட்டு ஓவர் அப்படியே லேக்காக இருந்துருவேன் நான். அப்புறம் சொன்னாங்க இல்ல உனக்கு வந்து அதுன்னு. அப்போ அது வரைக்கும் தேங்க்யூ. என்ன நடக்கும்னா, கரிஸ்மா கிங் ஃபுல் ஆஃப் எனர்ஜி சார், செம்ம ஐடியாவோட இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா வந்துட்டு ஒரு இடத்துல அங்க வந்து லூப் ஹோல் அங்க இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஆமா. ஸோ அது வந்துட்டு எப்படின்னாக்கா, இப்ப அந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல கூட இருப்பார்ல, போஸ் பாண்டின்னு, எடுத்து எடுத்து ஒளி வைப்பாரு. எடுத்து நான் மாமா நான் எல்லாமே செய்யறேன் மாமா, எடுத்து எடுத்து காசு ஒளி வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்க வந்துட்டு அவர் பக்கத்துல சூரி சொல்லுவாரு, மாட்டிக்கிட்ட பங்கு, சிசிடிவி இருக்கு நீ பார்க்கல பாத்தியா அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா, யூ ஆர் குட் இன் டாக்கிங், பட் அதை வந்துட்டு அந்த அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு யூ கேன் டூ வண்டர்ஸ். ஒரு 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 கொடுத்து நீங்கள் ஒரு ஆமையை கொடுத்து அதை சீக்கிரம் நடக்க வைக்கணும், சேர்ந்து டான்ஸ் ஆடவைனா கூட அவங்களால செய்ய முடியும். ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட்ன்றதை மறந்துடுவாங்க. அதை கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது. அடுத்தது வந்துட்டுனாக்கா, தி ஆர் வெரி குட் இன் பில்டிங் ரிலேஷன்ஷிப். டீமை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஓகே, கஸ்டமர் கிட்ட ஏன்னா வாய் தானே, வாய் மார்க்கெட்டிங் பாருங்க, எல்லாமே வெரி குட். ஆனால் அது எப்போதுமே என்னோட பழைய பாஸ் சொல்லுவார், கடவுள் வந்துட்டு 2 காது கொடுத்து ஒரு வாய் கொடுத்த காரணம் ஒன்று இருக்கு, அந்த வாய்க்கு வர வந்துட்டு க்ளோசிங் வர கொடுத்துருக்காங்க. நிறைய கேளுங்க, பேசுற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்றது தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ தீஸ் பீப்புள் டெண்ட் டு டாக் மோர் தென் லிசன். ஸோ இது என்ன நடக்கும்னாக்கா, ஒருத்தவங்க சொல்றது இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிக்காம, ஏன்னா நீங்க வந்து யூ வாண்ட் டு ஷோ யூ ஆர் சோ குட், ஏன்னா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா, அப்ப நீங்க கேட்கறது பதிலா நீங்க நிறைய சொல்றப்ப யூ டெண்ட் டு மிஸ் சம் திங்ஸ்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னாக்கா, அது நிறைய முரண்பாடு வந்துடும். நல்லவங்க தான் இல்லைன்னு இல்லை, இப்போ வச்சுக்கோமே, நிறைய சேல்ஸ் நிறைய செய்யப்படாதுன்னு, ஆனால் இன்வென்ட்ரியில ஃபோக்கஸ் இருக்காது. ஆமா. அப்புறம் ஆனால் சேல்ஸ், நான் சேல்ஸ் போட்டேன்னு பார்த்தாக்கா இன்வென்ட்ரி அங்கே கோசமா இருக்கு. ஏன்? பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ் தேர். எக்ஸாக்ட்லி. ஸோ யூ டெண்ட் டு லைக் லீவ் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அது கொஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது வந்து நான் 100% அக்ரி பண்றேன். ஏன்னு சொல்றேன்னா, இதுதான் நானு. நீங்க வந்து ஈப்போல வந்து யார்கிட்ட கேட்டீங்கன்னா, சுரேன் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு சொல்லுவான், உலகத்தையே வித்துருவான் வாய்னாலே சொல்லிடுறாங்க. ஆனா என்னோட டெண்டன்சி டு ஃபர்கெட் இட்ஸ் ஹை பிகாஸ் ஐ டாக் a lot. இல்லனா சக்சஸ்ஃபுல்லா டாக் ஷோ ஓட்ட முடியாது பாருங்க. எஸ், நான் ரொம்ப பேசுறேன். இது மிஸ் ஆரோக்கியம் அக்ரி பண்ணுவாரு. அப்புறம் எண்டிங்ல கேட்பாங்க. ஆனா மறந்துடுவேன். இன்னைக்கு என்ன பேசணும், நேத்து நீங்க கேட்டீங்கன்னா கூட மறந்து, நாளைக்கே மறந்துடுவேன். ஏன்னா அவ்வளவு பேசுறோம். பட் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, நான் வந்து ஹை நல்லா பிச்சிங் பண்ண ஒரு கிளையன்ட் எல்லாம் சைன் பண்ணி விட்டுட்டு, ஓகே கம் நம்ம அடுத்த மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சார் இது யாரு சார் நடத்து போறேன், நம்ம இருக்கிற எல்லாமே ஃபுல்லா இருக்கும், இது யாரு ஹேண்டில் பண்ண போறான்னு இன்னொரு கேள்வி வர இருக்கு. ஆஹா, இது யோசிக்கலையே நம்ம, அவசரப்பட்டு சைன் பண்றோமே, உங்க கூட இப்ப யார் ஹேண்டில் பண்றது, இப்ப நான் தான் இறங்கி செய்யணும், ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் there's nothing I can do. So இது நான் எக்ரி பண்றேன், இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ அம் த காய் ஹூ டாக்ஸ் a lot. நானும் அதான் டீம் பில்டிங் போனப்ப நான் இதான் சூஸ் பண்ணேன். அங்க உள்ளவங்க தான் சேர்ந்து நான் இது இல்லைன்ட்டாங்க. ஆனா எனக்கு நான் சொன்னேன் இதுதான், இல்ல இல்ல நாங்க உன்னை பார்த்திருக்கோம், உன்னோட எங்களுக்கு ஒண்ணு தெரியும்ட்டாங்க. ஆமா, ஆனா என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே அக்ரி பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் எனக்கு என்கிட்ட இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ண பொலிட்டிஷியன்ஸ் கூட சொல்லுவாங்க என்கிட்ட, வாயினாலே ஆர்சிலேயே மாறும் போது நீ அவ்வளவு பேசுறான்னு கேட்பாங்க. அதாவது என் கூட்டணி வந்து இடையில வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாரு என்கிட்ட. யூ வாட்ச் தி ஷோ கால் தி ரூக்கின்னு ஒரு ஷோ இருக்கு, பாப்பீங்களா? தி ரூக்கி கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. இட்ஸ் a போலீஸ் ஸ்டோரில அதுல வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து இஸ் a 45-year-old guy who just became a policeman. மிட் லைஃப் கிரைசிஸ்ல உள்ள ஒருத்தர் வந்து became a policeman. அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து அவர் ரொம்ப பேசுவாரு. ஓகே, பேசுவாரு, அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ உட்காந்து நாங்க ஆபீஸ்ல அந்த சீரியல் பார்க்கும்போது எங்க ஸ்டாஃப் சொன்னாங்க, சுரேன் இது நீ தானே சொல்லுவாங்க, உங்களை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. கரெக்டா கரெக்டா வந்து பார்த்து சொல்லுவீங்க, இதான் நீ எவ்வளவு பேசுற, நீ பேசி பேசி ஒருத்தர் கொள்ளடிக்க போனாலும் அவனை பேசியே ஸ்டாப் பண்ணி விட்டுருவேன். ஆமா. Yeah, so this I would definitely agree and say, but I like எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இப்போ பேசினா எனக்கு பிடிச்சிருக்கு. I like to talk.
எஸ். என்னால பட்டிமன்றம் விட்டா நான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன். எனக்கு பிடிக்கும். செய்வோம் பட்டிமன்றத்துல இறங்கிடுவோம். பட்டிமன்றத்துக்கு கூடிய சீக்கிரம் செய்வோம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம பேச பேச தான் வி பவுன்ஸ் ஐடியாஸ். எஸ். இப்போ நம்ம பேசுறனால தான், பேசுற அந்த திறமை இருக்கனால தான் இன்னைக்கு இங்க இருக்கோம். Yeah. So Yes. I can bounce ideas from you, you can bounce ideas from me. பேசினா தான் நடக்கும். Yes. வாயை மூடிட்டு நான் பிசினஸ் செய்யறேன்னு சொன்னாலும் அது எந்த பிசினஸும் முடியாது. Correct. You must be able to talk, especially if you're a marketing person. Yeah. மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்க்கு வந்து அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், நீ தயவு செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. ஆமா. எஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரோவர்ட் யூ cannot do marketing. எஸ். அது வர இன்ட்ரோவர்ட் எல்லாமே மாத்திடுவாங்க. ஆமா, ஆனா மார்க்கெட்டிங் வந்தா இல்ல அரசோட கமிஷன் பார்த்து கிடையாது, என்ன இன்ட்ரோவர்ட் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அதேதான். சோ டாமினன்ஸ் டான், இன்ஃப்ளூயன்ஸ் டான். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்டெடினஸ். இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு படத்துல இருக்கும், அந்த சாட்டை படம் நினைக்கிறேன், நம்ம யாரும் இல்லாம போயின்னு தம்பி. ஆமா, ஸ்லோ பேஸ், ரொம்ப மெதுவா ஒரு விஷயம் செய்வாங்க. இடையில நம்ம தனுஷ் படம் இடையில வந்து இட்லி கடை. இன்னும் பார்க்கல நான். ஓகே, அவங்க அப்பாவோட கேரக்டர் தான் இது ஸ்டெடினஸ். அவர் எல்லாமே ஒரு இப்படி சொல்லுவாங்க, ஒரு கிளாக் மாதிரி. அவர் 3 மணிக்கு தான் எழுந்திரிப்பாரு, 4 மணிக்குள்ள கடையில இருக்கணும், 4:30 மணிக்குள்ள எது செய்யணும், 5 மணிக்குள்ள எது செய்யணும், அந்த ரூட்டீன் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணும். இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃபாலோவரா இருப்பாங்க, லாயலா இருப்பாங்க, அமைதியான ஆளுங்க தான். ஆனா இவங்களால எடுத்து செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த இது வராது. பட் ஆனா ஸ்டெடியான ஆளு, நீங்க அவங்கள நம்பி போகலாம், உங்க கூடயே இருப்பாங்க. ஆனா ஒரு மாற்றம் வந்துனாக்கா அவங்களால ஏத்துக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்ச கூட ஒருத்தர் இருக்காரு, வாட்ஸ்அப் வந்த புதுசுலலாம் இவனுங்க வேற வேலையில வாட்ஸ்அப் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்காங்க நானுங்க. இப்ப அவரே வாட்ஸ்அப்ல தான் இருக்காரு. பட் அதுதான் அது உடனே அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு கட்டம் வந்துச்சுனாக்கா அப்படியே தான் மாறிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அந்த மாதிரி அவங்க கான்வர்சேஷன்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க தவிர்த்துக்குவாங்க அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுலாம். ஆமா, ஏதாவது உங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே வந்துட்டு வேண்டாம், சேஞ்சஸ் வருதா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சோ 100% நீங்க சொல்றது வந்து இஸ் எக்ஸாக்ட்லி ராஜ்கிரன்ஸ் கேரக்டர் இன் இட்லி கடை. ஓகே, ஓகே, நான் பார்த்தே ஆகணும் அந்த படத்தை. அவர் வந்து தனுஷ் வந்து படிச்சு கல்னரி ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு he will say let's broaden the business, take it over, நம்ம இந்தியா ஃபுல்லா நம்ம திறக்கலாம் பிரான்ச்னு. இல்ல, எனக்கு இந்த ஊர்ல இந்த கடை மட்டும் தான் வேணும், எனக்கு வேற இடத்துல எனக்கு கடை வேணாம். she doesn't accept change. அவருக்கு வந்து அதுதான் வேணும்னு. சோ அதான் சொன்ன கிளாக் ஒர்க் மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க வாய்ஸ் அவுட்டும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ராங்னா அது தப்புனா, அதுல 2 ஸ்டாஃப் வந்துட்டு சார் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொருத்தர் இருப்பாரு, வாயை திறக்கவே மாட்டாரு. ஆனா அவர் யோசிச்சிருப்பாரு இது தப்புன்னு. ஆமா, ஆனா சொல்ல பயம். எக்ஸாக்ட்லி. அவரும் அப்படித்தான் அந்த படத்துல அஹிம்சைன்னு எழுதுவாங்க செவுரு, அஹிம்சை தான் வாழ்க்கைன்னு எழுதுவாங்க. ஓகே, ஓகே. அது வந்து இட்லி கடை படம் பேரு. இட்லி கடை கண்டிப்பா பாருங்க அந்த படம். இடையில வந்து ஐ திங்க் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம மூவிஸ் வந்து எல்லாமே ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ரொம்ப துப்பாக்கி சுடல் இந்த மாதிரி தான் இருந்துருக்கு தவிர, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஸ்டோரி. நான் அதை கண்டிப்பா பாத்துறேன். கண்டிப்பா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துறேன். நெட்ஃபிளிக்ஸ். ஓகே, சூப்பர். தென் கடைசியா நம்ம பார்க்க போறது வந்துட்டு கம்ப்ளையன்ஸ் கான்ஷியஸ்னஸோட. இதுல என்னதுனாக்கா, இவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலா திங்க் பண்றாங்க, அந்த கான்ஷியஸ் மைண்ட்லயே இருப்பாங்க. இது ஒரு விஷயம் இது நடக்க போகுதுனாக்கா அதுல வந்துட்டு டீட்டெயிலா இருக்கா, ஓரியன்டா இருக்கா. அவங்களாம் வந்துட்டு அந்த ரொம்ப டீட்டெயிலுக்கு போறவங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு வெட்டிங் கார்டு செய்யறாங்கனாக்கா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சொன்னீங்க தெரியுங்களா, அந்த ஸ்பெல்லிங்லாம் கோத்ரூ பண்ணணும். ஆமா, அதெல்லாமே கரெக்டா இருக்கணும், பக்காவா இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட முடியாது. இதுல நல்ல எக்ஸாம்பிள் யாருனாக்கா நம்ம கமல்ஹாசன். எக்ஸாக்ட்லி. அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா நிறைய நடிகர் பத்தி பேசுறப்ப கமல்ஹாசன் சொல்றப்ப நீங்க பாருங்களேன், ஒருத்தர் போலீஸா வருதுன்னா கூட நான் கமல்ஹாசன் படத்தை பார்த்தா நான் போலீஸ் ஆவேன்னு கூட சொல்லியிருக்காரு இன்டர்வியூ. எக்ஸாக்ட்லி உண்மை, எவ்வளவு உண்மை. கரெக்ட். அப்போ அவங்க வந்து இந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு இது வந்து டீட்டெயிலா போய் பார்க்கணும், எந்த அளவுக்கு வந்துட்டு அது அக்யூரேட்டா இருக்கு, ரிலையபிளா இருக்கு. ஒரு போலீஸ்னாக்கா அந்த போலீஸ் லுக்ல நான் இருக்கணும், ஒரு வில்லன்னாக்கா அந்த வில்லன் லுக்ல நான் இருக்கணும். அதுல நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஆளவன் தான். எஸ், அதுல பாடி வந்துட்டு நல்லா இருக்கணும், மஸ்குலரா இருக்கணும், ஒரு கெட்டவனுக்கும் சரி, ஒரு சோல்ஜருக்கும் சரி. எக்ஸாக்ட்லி. எஸ்,
அதே கமல்ஹாசன் தெனாலியில ஸ்லிம்மா இருப்பாரு, ஒரு யா சாதாரண பாடியோட தான் இருப்பாரு. எக்ஸாக்ட்லி. இத நல்லா ஃபாலோ பண்ற இன்னொரு ஆக்டர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ஐ குட் சே விக்ரம். எஸ் விக்ரம். உண்மையிலே விக்ரம். அந்த ஒரு 2 டேஸ் அகோ வந்து என் சான் கூட உட்காந்து அந்த ஒரு கடைசி சீன், அந்த காட் சீன், அந்த தெய்வ திருமகள். தெய்வ திருமகள் அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஓகே. பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கண்ணுல இருந்து ஊத்துது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்க, ரிலாக்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்குறப்ப அது அந்த சீன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது அது சட்டுன்னு வராது. அது அவ்வளோ கஷ்டம். அப்போ அவங்க எக்ஸாக்ட்லி. எவ்வளோ மெனக்கட்டு அத செய்யணும். இது அந்த மூவிக்கு அவங்க செய்றாங்கன்னா, அப்ப நம்ம பிசினஸ்க்கும் அதே தானே. எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த மாரி ஒரு ஆளு இருக்காங்களா? இல்ல அந்த மாரி ஒரு ஆளு தான் நானா? இவங்கலாம் யாருன்னா நார்மலா இந்த QCல இருப்பாங்க. ஆமா, QCய பார்த்தாலே சேல்ஸ்க்கு புடிக்காது. ஆமா. QCய பார்த்தாலே இதுக்கு புடிக்காது. என்னது புரொடக்ஷனுக்கு அறவே புடிக்காது. அருவி. நான் செய்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பான்னுவாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க ஆமா, செஞ்சா தான் நல்லது. ஆமா. ஏன்னா அவங்க பாஸ் பண்ணத சேல்ஸ் போய் விக்கலன்னா, அவங்க சேல்ஸ் கிட்ட சண்டை குடுப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னு அவங்க பேசுறது அவங்க தான். ஆனா பேசுறதுக்கு எக்ஸாக்ட்லி, முன்ன ராங்கா இருந்தா அவங்க தான் வந்துட்டு புரொடக்ஷனயே ஏசுவாங்க. எக்ஸாக்ட்லி, ரிஜெக்ட் எக்ஸாக்ட்லி. பண்றதும் அவங்க தான். அடுத்தது ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறவங்க. இதெல்லாமே யாருன்னு பார்த்தா ஆமி. இத என்னோட ஃபாதர் இன் லா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. அவர பார்த்தா எனக்கு இதா என்னடா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு இருக்கும். நம்ம உட்கார முடியாத இவங்க வேலை செஞ்சா. ஆமா. போன நம்ம போனதுலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. நமக்கு ஒரு மாரியா இருக்கும். இவர் நிக்கவே மாட்டாரா? கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாரான்னு. ஸோ ஆமா. அந்த அளவுக்கு அந்த ஆர்மி நான் அப்பதான் பார்த்தேன். எந்த அளவுக்கு அவங்க லைக் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒண்ணு. வெரி டிசிப்ளின். ஓகே, ஓகே. அடுத்தது என்னாதுனாக்கா, இதுல ஒரு பிரச்சனை என்னாதுன்னு அப்ப சேலஞ்சஸ்ன்னு எடுத்துக்குவோமே. பிரச்சனை இல்ல சேலஞ்சஸ்னாக்கா, ம்ஹ்ம். ஓவரா அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. இந்த ஏன் ஓவரா நீ திங்க் பண்றன்ற மாரி நமக்கு இருக்கும். ஏன்னா, நமக்கு அதுக்கு டைம் இல்ல. நம்ம சட்டுன்னு போறோன்றப்ப, இதனால இது இப்படி நடந்தா என்ன நடக்கும்ன்ட்டு உட்காந்துட்டாங்கன்னா, நமக்கு டைம் போச்சு அங்க. ஆமா, இது என்ன நடக்கும்னா, நம்மள டிசிஷன பாதிச்சிரும். டைம் ஓடிரும் நமக்கு. ஆமா, தே ஆர் வெரி குட். ஆனா இது வந்து டிலே பண்ணி விட்டுருவாங்க, சில விஷயங்கள்ல. அத நம்ம பார்த்துக்கணும். ஸோ, இப்போ வச்சுக்குவோமே, ஒரு அக்கவுண்டன்ட் வந்துட்டு, அவங்க வேலைய வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா செஞ்சு தான் ஆவணும். ஆனா, அந்த ஆமா. அக்கவுண்டன்ட் வந்துட்டு சொன்ன டைம்க்குள்ள அக்கவுண்ட்ஸ் முடிச்சு குடுக்கலன்னா, பெனால்டி நம்ம தான் கட்டணும். எக்ஸாக்ட்லி. எஸ், அப்ப எஸ். இத நம்ப மானிட்டர் பண்ணி அத முடிச்சே ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை. இவங்க போயிட்டு சரியான டைம்ல வந்துட்டு அந்த சேல்ஸ் டீம் வந்துட்டு, நான் டீட்டெயிலா தான் போவேன். நான் இன்வாய்ஸ் கஸ்டமர்ட்ட குடுத்தா தான் கஸ்டமர் பே பண்ணுவாங்கன்னு சொல்ற அதே சேல்ஸ் டீமு, இன்வாய்ஸ்ட்ட கஸ்டமர்ட்ட குடுக்க டிலே பண்ணாங்கன்னா, நமக்கு பேமெண்ட் வராது. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் அதுல வீக்கெண்ட்லாம் தாண்டி வந்தா எவ்வளோ ஒரு டிலே வரும். ஐயோ! நான் அனுபவப்பட்டுருக்கேன் அது. ரைட். அது ரொம்ப ரொம்ப உண்மை. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த டிஸ்க்குக்கு வந்துட்டு இது கரெக்ட்டா இருக்கும். ஒரு சின்ன இதுல முடிச்சிடுறேன் சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுல எனக்கு கான்ஷியஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஐ லைக் பிகாஸ் வந்து என்னன்னா அவங்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப இப்போ நம்ம வந்து யோசிக்கிறது மேபி நம்ம நேர்பார்வையில தான் யோசிப்போம். ஒரு பொருள் பார்க்கணும் நேர்பார்வையில பார்ப்போம். இவங்க வந்து அந்த பொருள் சுத்தி பார்ப்பாங்க. ம். ஒரு 360 டிகிரிஸ்ல பார்ப்பாங்க அந்த பொருளை. இது ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இது நம்மளுக்கு தேவையா, இது போகுமா இல்லையா. ஆக்சுவலி ஐவ் ஆல்வேஸ் வாண்டட் சம்படி லைக் திஸ் டு பி வித் மீ இந்த பிசினஸ். இப்போ நம்ம எடுக்கிற கிளையண்ட் எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சில கிளையண்ட் எடுப்பேன். ஆனா ஐ ஃபீல் லைக் ஐயோ இவங்க லாங் டேர்மா இருக்க மாட்டாங்களே நம்ம கூட. இவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. இதே வந்து இஃப் ஐ ஹேவ் அ பார்ட்னர் ஹூ கேன் ஹெல்ப் மீ டு அனலைஸ் மை கிளையன்ட்ஸ், இவங்க பத்தி ஒரு அனலைஸ் பண்ணுங்க இவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்களா நம்ம கூட. we can save a lot of trouble பாருங்க. கரெக்ட். வெரி ட்ரூ. I always wish to have somebody like this to do business with me. But எனக்கு இதே மாதிரி வந்து ஒருத்தர் நல்லாவே தெரியும். I know somebody who is like this. அவர் வந்து என்னோட நான் வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து he's there. அவர் வந்து எல்லாமே வந்து ஒரு தனியா ஒரு ஆங்கிள் வந்து பார்ப்பாரு. நாங்க என்ன அவர் நம்ம என்ன கூப்பிடுவோம் அவரை லோக்கி படத்துக்கு அவர்தான் எடிட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ புரியுது. லோகேஷ் கனகராஜ் படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எடிட்டர் வந்து வேற மாதிரி யோசிப்பாரு. கேமரா இங்க இருந்து வச்சு எடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது பாருங்க. அவர் அந்த மாதிரி தான். நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருப்போம். நார்மலி ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்போம். அவர் ஏதோ ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு எல்லாத்தையும். ஆனா அதுல நிறைய சென்ஸ் இருக்கும் அவர் பத்தி பேசுறது. இஷ்யூஸ் இஸ் டாக்கிங். ஆனா நம்ம சொல்றேன், டேய் இதெல்லாம் புரியல, நீ இந்தியால போய் படிக்கிறேன் நம்ம கேட்போம். டேய் இதெல்லாம் இப்போ நடந்தது தெரியுமான்னு சொல்லுவாரு. இந்த டீகோட் மாதிரி நினைக்கிறது. ஆனா டீகோட் பண்ணுவாரு. அவரு தான் வந்து என்கிட்ட லியோ படம் வந்து டீகோட் பண்ணாரு என்கிட்ட. அவரு எங்கேயோ போய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து டீகோட் பண்ணாரு. அவர் சொல்லுவாரு அவர் கண்ணை பாருங்க சுரேன், இந்த சீன் அவர் கண்ணு பாருங்க, பாதி கண்ணு லியோவா இருக்கு, பாதி கண்ணு பார்த்திபனா இருக்கு. நான் யோசிப்பேன், டேய் இது நான் இப்படிடா பார்த்தேன்னு. ஆமா. அந்த அளவுக்கு அவங்க டீட்டெயிலா பாக்குறாங்க. டீட்டெயிலா பார்த்திருக்காரு அந்த படத்தை.
அது அவர் சொன்ன காரியத்தை நானே போய் வீட்டுல வந்து உட்காந்து திருப்பி லீவ் பார்த்தேன். அவர் சொன்னது அத்தனையும் அந்த படத்துல உண்மை. அவ்வளவு அவ்வளவு பண்ணிருக்காரு. ஒரு சின்ன கேம் மிஸ்டர் மதன். நீங்க இந்த டிஸ்க் எடுத்து வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஒரு 3 மினிட்ஸ்ல ஒரு சின்ன கேம் வரும். நம்ம 4 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் பிரிச்சோம்ல. ஆமா. DISCS டிஸ்க் நான் பிரிச்சோம்ல. நம்ம பிக் பாஸ் வீடு இருக்குல்ல. ஓகே. இந்த 4 கேட்டகரிக்கு ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஆளு நம்ம சொல்லுவோமா? ஓகே. செம்மையா தான் இருக்கு. நம்ம டாமினன்ஸ். நீங்க ஒரு ஆளு சொல்லுங்க, நான் ஒரு ஆளு சொல்றேன். டாமினன்ஸ்கா? நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இவங்களும் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். vlog நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ மீன் ஃபாலோயிங் ஃபார் 3 இயர்ஸ். எப்ப நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன கடை நான் அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன். அதாவது நம்ம விஜய் பாரு. நான் அதான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அவங்க செய்யற vlog வெளியே இருக்கும். அவங்க உள்ளுக்கு எல்லாரும் கேம் சம்மந்தமே கிடையாது. ஆமா ஆமா. she is very brave girl வெளியே. எஸ், வெளியே வந்து அவங்க அவ்வளவு இண்டிபெண்டா காமிச்சிருக்காங்க. அவங்க she is very smart. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஸ்மார்ட் தெரியுமா? அவங்க vlogs நீங்க எடுத்து பாருங்கன்னா she talks about a lot of intellectual things. கரெக்ட். உள்ளுக்கு வந்து நீ ஏன் இந்த லாட்டம் ஆடி இருக்கேன்னு நான் கடுப்புல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் யூடியூப் பேஜ் இருந்து. எனக்கு தெரியும் அங்க என்ன விஜய் பாருன்னு போட்டுச்சு, அது போடின்னு சொல்லிட்டு ஒரே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சோ டி வந்து நான் விஜய் பாருன்னு சொல்லிடுறேன். அந்த டாமினன்ஸ்ல நான் சொல்றது வந்து திவ்யா. ஏன்னா 2 பேருமே அங்க நீ எப்படின்னா நான் அதுக்கும் மேலன்ற நீ அடிக்கிறாங்க. And I feel she's looking low upon the other contestant. நான் தான் பெருசுன்னு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சோ சத்தம் போட மாட்டேன், வந்துட்டு டிகோரம் இருக்குன்னு சொன்னவங்களே அங்க வந்துட்டு நான் சொல்றத கேட்க முடியுமா இல்லையா அமைதியாரு அப்படின்றாங்க. சோ அந்த டாமினன்ஸ். Yes. That's a good one. இப்போ ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ்னா நான் வந்து யாரு சொல்வேன், நான் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கனியக்கான்னு சொல்லுவேன். மிஸ் கனின்னு சொல்லுவேன். அவங்க ஏன்னா அவங்க அந்த ஒரு சாஃப்ட் டோன் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. எஸ். அதுல நான் சொல்றது என்னக்கா, அவங்க பேர் எனக்கு புரியல. அந்த வினாயாவா? வியானா. எஸ். ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு the பெஸ்ட் பார்ட் என்னக்கா, விஜய் சேதுபதியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, அது உண்மைதான். எது சொன்னாலுமே வந்துட்டு அவரே நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க, நீங்க ரொம்ப சூப்பரா செய்றீங்கன்னு. ஆமா. ஓகே, ஐ இப்போ ஸ்டெடினஸ் நான் வந்து இவரு சொல்லுவேன், நம்ம சபரி. வெரி குட். சபரி நான் பார்த்த வரைக்கும் நான் நினைச்சேன் சபரிலாம் முடியாதுன்னு. நீங்க சொன்னது உண்மை. அவரு சோஃபா விளாண்ட கேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேச்சோர்டான கேமா விளாண்டு இருக்காரு. அது வீட்டுல அது குறவா கத்துறது அவர் தான். இப்போ இந்த வாரம் தான் கத்த ஆரம்பிச்சுன்னா கேப்டன் ஆயிட்டாரு. நான் வந்து சபரின்னு சொல்லுவேன். நீங்க யாரு சொல்லுவீங்க? இங்க இதுல நான் சொல்ற அளவுக்கு நான் பார்த்து யாருமே இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு இதுல தான் இருக்குதுங்க. சபரி இஸ் லைக் ரொம்ப கரெக்டான சாய்ஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா. இப்போ வந்து இதுல இப்போதைக்கு நான் பார்த்தது யாருன்னா அமித். ஏன் நான் சொல்றேன்னா, அவர் பாருங்க, அவர் மேல பிளேம் பண்ணுவாங்க எல்லாருமே. வேலை செய்யலைன்னா அவர் செஞ்சிருப்பாரு. இன்னொரு கட்டம் வந்துட்டு வேலை அந்த அந்த பையனை கூப்பிட்டு பீட் பாக்ஸ் செய்யாதீங்கன்னு தீபக் தான் சொல்லியிருப்பாரு. அதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லாருக்கும் அது வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப கூட அவர் ரியாக்ட் பண்ணல. அவர் வந்துட்டு அது வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு முடியலதான், அவரால் ஏத்துக்க முடியல, சண்டை கூட கொடுக்கல, பெசாமையே தான் இருந்தாரு, சாந்தமா இருக்காரு. எஸ். அதனால அமித். ஓகே, நம்ம சண்டையே வேண்டாம்ப்பா. அதான் சண்டை. நம்ம சி வந்து ஐ வுட் சே இஸ் விக்கல்ஸ் விக்ரம். எனக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியோட விளையாடுறாரு. நம்ம என்னத்துக்கு வந்தோம்னா அவருக்கு அழகாவே தெரியும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் வெளியே அவருக்கு நல்ல பேரு இருக்கு. ஹீஸ் ஆல்ரெடி வெரி பாப்புலர் விக்கல்ஸ் விக்ரம். மனு கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மனு கூட ஏறாமன்னா வந்து ரீல்ஸ் செஞ்சிருக்காங்க ஒன்னா அவர் கூட. இப்போ இவரு தான் உண்மையிலே ரீல்ஸ் உண்மையிலே நல்லா செய்யற ஒருத்தர். உள்ளுக்கு ரீல்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கா பாருங்க. அவர் இப்பதான் வெளியாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விக்கல்ஸ் வந்து அவன் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அழகா செய்வான். ஆனா போன வாரம் தவிர he broke down. So I would say விக்கல்ஸ். எஸ் விக்கல்ஸ் அந்த தெரியுது எங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு. அதே மாதிரி நான் இன்னொரு ஆள் பார்த்தது யாருன்னா அந்த கேர்ள் கால் சுபிக்ஷா. ஆமா, ரொம்ப டைரியஸாரி ஒரு பிள்ளை.
ஆமா. லைக் நீங்க பார்த்தீங்கன்னா வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பிகாஸ் அவங்கலாம் வந்து ஃபேமஸ் கிடையாது. ஆமா இப்போ விக்ரம் கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸா இருக்காரு. இவங்க அது கூட இல்ல. பட் அவங்கள ஆமா எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்துட்டு டீப்பா திங்க் பண்ணி அடிக்கலாமா வேணாமா? நேத்து ஆமா கூட ஒரு ஒரு இதுல பார்த்தாங்க. இத பத்தி நான் சொல்லலாமா இந்த இதுல? அப்ப நீங்க ஆமா என்னமோ சொல்ல போறீங்க. அது நீங்க ஆமா யோசிக்கிறீங்க ரெடியாவே. ரெடியா யோசிக்க வைக்கிறாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ வெரி அந்த ட்ரூ. அப்ப அந்த கிளாரிட்டி இருக்கு. எனக்கு ஓகேன்னா அப்ப இறங்கி அடிக்கிறாங்க. இல்லாட்டினாக்கா ஓகே. எனக்கு எதுக்கு தேவையில்ல இந்த விஷயம். ஆமா. அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க. அது. ஆஹ் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா பிக் பாஸே நமக்கு நெறைய கத்துக் குடுத்துருக்கு. உண்மையிலே ஆனா அத பார்க்கறத முதல்ல பண்ணணும். மக்களே நாங்க என்ன சொல்ல வரோம்னா பிக் பாஸ் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா ஓவரா பாக்குறீங்க. யாஹ்! தென் இதுல இன்னொன்னு சார் 2டே 2 சொல்லிர்றேன். நம்ம எப்படினாலுமே ஒரு கம்பெனில இந்த 4 பேருமே இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாரி எடுத்துக்குவோமே. அப்பா தான் டாமினன்ஸ்ல இருக்காருனாக்கா, பையன் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானாக்கா, அம்மா வந்து அங்க வந்து ஸ்டெடினஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா. நமக்கு சோறு வேணும்னா அம்மா இருந்தே ஆவணும் அங்க. ஆமா அப்ப பிரச்சனைக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு வேலைக்காரவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ஒழுங்கா செய்யலைனாக்கா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 4மே ஆமா தான் இருக்கும். அந்த 4மே நம்ம எப்படி கொண்டு வரப்போறோம்? இந்த அந்த நாலு டிஸ்க்குன்றத ஃபாலோ பண்ணணும். அந்த 4 சேர்த்தாதான் அந்த டிஸ்கே ஓடும். எஸ். ஸோ இந்த ஒரு ஒரு ரோடை எடுத்தீங்க, ஒரு ரோடா எடுத்தீங்க, அது சுத்துறதுக்கு தேவைப்பட்ட அந்த 4 விஷயம் தான் பிசினஸ்ல இந்த தாட்ஸ். எஸ். ஸோ சோ என்னைக்குமே நெனப்பு வச்சுக்கங்க. எது பேசினாலும் கிளியரா பேசுங்க. எக்ஸாக்ட்லி ஃப்ரெண்ட்லியா இருங்க. எதுவுமே அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பேஷனா இருங்க. தென் ரொம்ப முக்கியம் டீட்டெயிலா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஐ ஏன்னா அக்ரி ஐ அக்ரி. ஏன்னா அது ரொம்ப நமக்கு டைம் கிடையாது. நமக்கு வந்துட்டு டீட்டெயில் விட்டுட்டோம்னா, அத நம்ம மறுபடியும் ரிகவர் பண்ண ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட் என்னோட பழைய பாஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. போனத பத்தி நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. ரைட். போனது போனது தான். அத நம்ம ஆமா வந்துட்டு எடுக்க போறது முன்னே நம்ம கரெக்ட்டா பேசிறணும். இந்த டைம் எனக்கு கிடைச்சு என் கூட இன்னைக்கு மிஸ்டர் சுரேன் நீங்க பேசுனதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னாக்கு நம்ம நல்ல டாபிக் இன்னைக்கு பேசியிருக்கோம். நெறைய எக்ஸாம்பிள் ஆமா இன்னைக்கு சினிமா பத்தி வேற நெறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் சோ சரியா குட். பேசிட்டோம். நீங்க சொன்னீங்களே டைம் பத்தலன்னு. ஐ வாண்ட் டு ஆட், இது வந்து என்கிட்ட வந்து ஒரு 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 வயசான அங்கிள், பட் பிளெஸிங் இஸ் நோ லாங்கர் ஹியர், இறந்துட்டாரு. அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. 2 இயர்ஸ் என்னோட லைஃப் சேஞ்சிங். நான் ஒரு 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 பேடான சுச்சுவேஷன்ல இருந்துட்டா திருப்பி குட்க்கு வந்திருக்கேன். ஏன்னா அவர் ஒரு ஒரு லைன் என்கிட்ட சொன்னாரு. போஸ்ட் கோவிட் வந்து நீங்க எல்லாம் சர்வைவ் பண்ணிருக்கீங்க. யா. நிறைய பேர் வந்து கோவிட் தூக்கிருச்சு. நீங்க எல்லாம் ஃபிட்டஸ்ட் டு லிவ் இன் த பிளானட். இது வந்து ஒரு ஜெனோசைட்னு வச்சுங்கன்னு சொன்னாரு என்கிட்ட. எஸ். யாரு வீக்கா இருக்காங்களோ, இந்த பூமிக்கு தேவை இல்லையோ செத்துட்டாங்க. நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. உன் லைஃப் வீணாக்காதன்னு எனக்கு சொன்னாரு ஒரு வார்த்தை. கொஞ்சம் தட்ஸ் ஹார்ஷா வெரி தான் இருந்துச்சு the way he இல்ல, இல்ல. said, அது உண்ம. பட் எவ்வளவுக்கோ உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப டீப்பா யோசிச்சாக்கா அது உண்ம அது. ஆமா. அவர் சொன்ன அர்த்த முறை வேணா ராங்கா இருக்கலாம், பட் அது சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். உங்க லைஃப் மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் இன்னைக்கு நாளைக்கு செய்யறோம், நாளைக்கு சொல்றோம், நாளைக்கு எழுந்திருப்போமா இல்லையா கூட நமக்கு தெரியாது. எஸ். அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது புட்டிங் சார் ஐம் சாரி, நீங்க நம்ம கொஸ்டின்ஸும் எடுக்க முடியல. கொஸ்டின்ஸ் வந்துச்சு, பட் டைம்னால வி கேனாட் டேக். மனுஷருங்க மக்களே, we will try to get this questions next week. நான் பர்சனலா பிஎம் பண்றேன் உங்களுக்கு அப்புறம். மிஸ்டர் மதன், தேங்க் யூ சோ மச். டைமுக்கு நல்ல ஓடுச்சு இன்னைக்கு. ஐ மீன் ரொம்ப வேகமா ஓடுச்சு இன்னைக்கு. ஆமா. நமக்கு இவ்வளவு சீக்கிரம் ஓடுதா? ஆமா ஆமா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது